எல்லாரும் செட்டில் டவுன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென், ஆமென். அற்புதமான ஒரு ஆராதனை வேளை. எத்தனை பேர் அதை பாடும் பொழுது யூ ரிசீவ் த ஃபெய்த்? ஆமென். நான் வைக்கப்பட்டு போகிறதே இல்லை. அல்லேலூயா. இட் வாஸ் சச் அ பவர்ஃபுல் வர்ஷிப் செஷன். அப்படியே உள்ளே வரும்போதே வைப்ரேஷன் தெரிஞ்சிச்சு எனக்கு இங்கே. இட் வாஸ் ஸோ குட், ஸோ குட். ஸோ ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறாங்க. இந்த பெண்கள் கூட்டத்திற்கு, விசேஷித்த பெண்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அல்லேலூயா, ஆமென். மனதார கையை உயர்த்தி நீங்க இந்த வாழ்த்துதல் சத்தத்தை சொல்லுங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, உங்க முன்பு இருக்கிறவங்களுக்கு. சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அல்லேலூயா, ஆமென். நம்ம பெருகணும். தேங்க்யூ அம்மா. அம்மா என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்யூ அம்மா. ஸோ நம்ம பெருகணும் அப்படின்றது அப்பாவுடைய விருப்பம், அப்படிதானே? மனுஷன் இந்த பூமியில் உண்டாக்கிட்டு ஆண்டவர் பிளஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பெருகணும். யூ ஹேவ் டு மல்டிப்ளை, யூ ஹேவ் டு மல்டிப்ளை. அப்போ அந்த பிளெஸ்ஸிங் நம்ம மேலே இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இப்போ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைம் அப்படின்றதுனால உங்களுடைய ஃபுல் அட்டென்ஷனை இந்த பக்கம் நீங்கள் ஸ்டேஜ் சைட் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆமென். நீங்கள் மொத்தமாக உங்களுடைய கவன சிதறல்கள் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தை தான் மாம்சமாகும். ஆமென், ஆமென். வேர்ட் பிகம்ஸ் ஃப்ளஷ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாம்ச உலகத்திற்கு ஒன்றை நீங்கள் கொண்டு வரணும்னா யூ ஹாவ் டு டிக்ளேர் இட். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். என்றைக்கோ ஏசாயா சொன்னது நிறைவேறும்படி இயேசு பிறந்தார். அல்லேலூயா. என்றைக்கோ ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி இயேசு இங்கே அற்புதங்களை செஞ்சார். அப்போ ஜீசஸுடைய மிரக்கிள்ஸ், அவருடைய வாழ்க்கை நடக்கை, அவருடைய சிலுவை மரணம், இது எல்லாமே someone has foretold it already. அல்லேலூயா. ஒரு மனிதன் மூலமாக அதை ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்க இந்த பூமிக்கு வந்திருக்காரு. அப்படிதான் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிலுவையில் இருக்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அது நிறைவேறுகிற காலத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்புறீங்களா? அப்பா நிறைவேற்றுவார். அவர் என்ன சொன்னாலும் அவர் அதை வாழ்க்கையில் செய்து முடிப்பார். அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் தான் உத்தரவாதம். அவர் நிச்சயம் அதை செய்து முடிப்பார். இந்த பெண்கள் கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை நான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஐ கேம், ஐ டோன்ட் நோ தி இயர், ஆனால் வந்தோம். ஆண்டவர் அந்த நாளில் மகிமைப்பட்டாங்க. ஸோ இன்றைக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அக்காவுக்காக, அண்ணனுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கனமான ஊழியத்திற்காக, நம்ம நடுவில் இருக்கிற 2 அம்மாங்களுக்காக, இப்படி 2 மைட்டி வெப்பன்ஸை உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுத்து அவங்களுக்கு நான் கர்த்தருக்குள்ள நன்றி செலுத்துகிறேன். இங்கே இருக்கிற ஊழியக்காரிகளுக்கு, ஒவ்வொரு ஊழியக்காரிகளுக்கு, எல்லாருக்கும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். எத்தனை பேர் ஏக்கத்தோட எனக்கு ஏதாவது இந்த நாளில் கர்த்தர் செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாடலை மட்டும் நம்ம பாடி அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஜோ அக்கா லீட் பண்ணும்போது she was telling this word, ட்ரேடிங். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை புரிஞ்சிச்சு? ஆமென். இதை கொடுத்து அதை வாங்குறது. ஆமென். ஜீசஸ் நிறைய சிலுவையில் அப்படி நிறைய விஷயங்களை செஞ்சார். இப்போ சமீபத்தில் இந்த பாடலை எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டையே தான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. சொல்லாமா? இயேசுவே, 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 ஆட்டுக்குட்டியானவரே. அந்த ஒரு லைன், இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. அந்த ஸ்டான்ஸால ஒரு லைன் வந்திருக்கு. நான் அந்த நிறைய லைன்ஸ் அது நடுவில் வந்தாலும் அதுலேருந்து ஒரு 2 லைனை மட்டும் பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஆமென். ஏன்னா அதை டிக்ளேர் பண்ணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் வந்து என் வாழ்க்கையில் ப்ராஃபஸி சொல்கிறதுக்கெலாம் நான் வெயிட் பண்ணுறதில்ல. ஐ ஸ்பீக் மை ஓன் லைஃப். ஹல்லேலூயா. The Spirit of God is helping me to speak to my future. என் எதிர்காலத்தை குறித்து. ஏன்னா நான் வாலிப பிள்ளையாக இருக்கும் போது சொன்னேன் என் வாழ்க்கையை பார்த்து, ஒரு நாள் வரும் என் கர்ப்பத்தில் ஒரு பிள்ளையை சுமந்து கர்த்தருக்காக நான் பிரசங்கிப்பேன். அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது.
ஆனால் ஊழியம் செய்வேன்லாம் தெரியாது. ஆனால் என்னமோ அதை ப்ரீச் பண்ணும்போது ஒரு ப்ரீச்சிங் டைமில் நான் சொல்கிறேன், என் பிள்ளைய சுமந்துக்கிட்டே, என் பிள்ளை கர்ப்பத்தில் எப்படி வளரும்னா நான் பேசுகிறத கேட்டுகிட்டே வளரும் அப்படின்னு அன்றைக்கு ஒரு நாள் சொன்னேன். அதுக்கு சாட்சி என் ப்ரேயர் டீமில் உட்காந்துருந்த ஒரு 10 பேர். பட் தட் ஹேப்பன்ட். ஹல்லேலூயா. அது நடந்துச்சு. ஆமென். அப்ப யாரோ ஒருவர் வந்து என் வாழ்க்கை மேல் எதையோ நீ சொல்வது அல்ல, கர்த்தர் என் நாவல் அதிகாரத்தை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமானேனே நீர் சாபமானதினால், ஆசீர்வாதமானேனே நீர் சாபமானதினால், சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. கரங்களை உயர்த்தி அசைத்து இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே, சத்தமா இயேசுவே, சத்தமா முழங்குங்க. like a lioness, like a lioness, call his name. செல்வந்தனாயானேனே செல்வந்தனாயானேனே நீர் ஏழ்மையானதனால், செல்வந்தனாயானேனே நீர் ஏழ்மையானதனால், சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. இன்றைக்கு நீங்கட்டும். சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே. ஒரு மாற்றம் நடக்கட்டும் நம்ம வாழ்க்கையில. இயேசுவே இனி நீங்கள் தரித்திரர்கள் அல்ல, இனி நீங்கள் வியாதி உள்ளவர்கள் அல்ல, நீங்கள் இனி கடனாளிகள் அல்ல, இனி நீங்கள் பாவி அல்ல, நீங்கள் நீதிமான் ஆகிறீர்கள். இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் நல்ல டங்ஸ்ல பேசலாமா? டங்ஸ்ல பேசுங்க. அத்தாரிட்டி உங்க மேல கர்த்தர் இறங்க பண்ணுவார். நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் கரங்களை நல்லா தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில சத்தத்தை உயர்த்தி பேசலாமா? சத்தத்தை. I want you to take over the situation. இந்த அட்மாஸ்பியரை நம்ம டேக் ஓவர் பண்ண போறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமாக நல்ல கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொரு பெண்களும் ஒருவேளை if you are not received the tongues, இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கை தட்டுங்க, தட்டுங்க, கூப்பிடுங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, நீங்கள் ஆராதிக்கிறவர். உங்கள் சமீபமாய் அக்கினி சூளையிலே உங்களோடு இருக்கிறவர், அக்கினி சூளையிலே உங்களோடு இருக்கிறவர், சிங்க கெபியிலே உங்களோடு இருக்கிறவர், அலைகளுக்கு நடுவிலே உங்களோடு இருக்கிறவர், கொந்தளிக்கும் காற்றுக்கு நடுவிலே இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். வலது கை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, அப்பா அப்பா உங்க பிரச்சனையை சொல்லுங்க. ஸ்பெசிஃபை யோர் ப்ராப்ளம். எந்த ப்ராப்ளமோட நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்களோ கண்களை மூடி ஸ்பெசிஃபை தட் ப்ராப்ளம். ஒருவேளை வியாதியா, அப்பா இந்த வியாதியின் நடுவில் நீர் என்னோடு இருக்கிறீர். இந்த தரித்திரத்தின் நடுவில் நீர் என்னோடு இருக்கிறீர். இந்த போராட்டத்தின் நடுவில் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. எதிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பா என் குடும்பம் பிரிஞ்சிருக்கு, இந்த பிரிவினையின் நடுவில் நீர் என்னோடு இருக்கிறீர். என் இருதயம் நொறுங்கி போய் நான் வந்திருக்கிறேன், ஆனா இந்த நொறுக்கப்படுதலின் நடுவிலே நீர் என்னோடு இருக்கிறேன், நீர் என்னோடு இருக்கிறேன். உதடுகள் டிக்ளேர் பண்றத பரலோகம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஏசப்பா இங்கு வந்த எங்களோடு எங்களுக்குள்ளும் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு என்னோடு
இருப்பதை நினைச்சிட்டேன், என்னுள்ளோ துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. அல்லேலூயா. அதை நினைக்கணும். ஆமென். சாராளுடைய கர்ப்பம் செத்த கர்ப்பம், ஆமாவா இல்லையா? அதானே சத்தியம். வசனம் அப்படிதான் சொல்லுது. அவளுடைய கர்ப்பம் செத்தது. ஆனா சாராளுக்கு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? நீ உனக்கு ஒரு ஆண் பிள்ளைய, அதுவும் வேலைக்காரி கிட்ட இருந்தலாம் இல்ல, உன் கர்ப்பத்துல இருந்து தருவேன். கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்? நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவர் பெண்கள் மேல கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு எமோஷ்னல் பர்சன்றது அவருக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவர் தானே கிரியேட்டர். மற்ற இதுவே ஒரு ஆண் குபீர்னு சிரிச்சுன்னா ஆண்டவர் அப்படியே ஒரு பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிருப்பாரு போல. அதுவே சாரால் சரி சரி இல்லை. ஆமாம். சகரியா எப்படி ஆகும்னு கேட்டால் வாய் அடைச்சிட்டார். மரியாள் எப்படி ஆகும்னு கேட்டால் விலக்கிட்டு இருக்கார். ஆமென். அப்போ பெண்கள் மேலே ஆண்டருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஏன்னா நம்ம தானே எமோஷ்னலாக எப்படி பேசுவோம். அப்போதான் இயேசுவே உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன்னு சொல்லுவோம். மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போய் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நீர் இருக்கிறீராப்பா அப்படின்னு கேட்டுருவோம். அப்போ இந்த எமோஷ்னலி நம்ம ஒரு அன்ஸ்டேபிள் பர்சன்றத ஆண்டருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால சாராள் சிரிக்கும் போது தெரியல அவர் கோவம் வந்துச்சா இல்லை அதை அப்படி கண்ட்ரோல் பண்ணாரான்னு எனக்கு புரியல. ஆனால் சாராள் மேலே எந்த எஃபெக்டும் ஆண்டவர் என்ன பண்ணலை. இப்போ ஆனால் வசனத்தை நம்ம கடந்து போயிட்டே இருந்தா திருப்பி சாராள் கர்ப்பம் ஆயிட்டாங்க. ஆமென். இதுக்கு நடுவில் என்ன நடந்தது அதை நான் சொல்லுவேன். எப்பொழுதுமே வாக்குதத்தம் இந்த பக்கம் வச்சு நிறைவேறுதலை இந்த பக்கம் வச்சா இதுக்கு நடுவில் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் இது வராது. எப்படி கெமிஸ்ட்ரியில் இதை போட்டு அதை போட்டு இதை போட்டாதான் எனக்கு கெமிஸ்ட்ரியும் வராது. அது எதுவுமே நான் சொல்ல விரும்பல. அதனால அப்போதான் ஒரு ப்ராடக்ட் நமக்கு என்ன பண்ணுது, வெளியே வருது. அந்த மாதிரி ப்ராமிஸ்க்கும் நிறைவேறுதலுக்கு இடையில ஒன்று இருக்குது. அது பேர் தான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகலைன்னா அந்த வார்த்தை நிறைவேறவே வராது. இதுதான் நான் இந்த பிரசங்கத்தை சொல்ல விரும்பல. இதை நான் இட்ஸ் நாட் மை சர்மன், பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு சே டு சம்ஒன் ஹியர். அல்லேலூயா. எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம், அவள் தனக்கு வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. ஆமென். எண்ணி, அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா எபிரேயர் 11:12 நினைக்கிறேன். எண்ணி கர்ப்பம் அடையும்படி பலனடைந்தாள். நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன்னா, ஒரு வீக்கான கர்ப்பத்தில் ஆண்டவரால் ஈசாக்க வைக்க முடியாது. அல்லேலூயா. சிரிச்சுக்கிட்டே வாக்கு தத்தத்தை சிரிச்சுக்கிட்டே இருந்தா நிறைவேறாது. என்ன நான் எப்படி யோசிக்கிறேன், இந்த வசனத்தை கையில் எடுத்துட்டு நான் யோசிக்கிறேன். முதல்ல சாரால் சிரிச்சிருப்பாங்க. அப்புறம் தன்னுடைய கூடாரத்துக்குள்ள போய் உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருப்பாங்க. அதான் வசனம் சொல்லுது, எண்ணி. அவன் நினைக்கிறான், அவ கூடாரத்தில் உட்காந்து நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்னா, எங்கோ ஊருன்ற ஒரு கல்தேர் பட்டணத்தில் நம்ம இருந்தோம், அங்கிருந்து நம்மளை நடத்தி வந்தாரே அழைச்சவர். அல்லேலூயா. ராஜா என்னை பிடிச்சிட்டு போய் மனைவியாக்க நினைச்ச போது சொப்பனத்துல வந்து எச்சரித்து என்னை விடுதலாக்கி கொண்டு வந்தாரு. அவளை நினைச்சு பார்க்கறா. அல்லேலூயா. நினைக்க நினைக்க என்ன நடக்குதுன்னா, அவ மைண்டுக்கும் அவ கர்ப்பத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. சொல்லட்டுமா, பல வியாதிகள் பெண்களுக்கு சுகர் வந்ததுக்கான காரணம், நீங்க சுகர் அதிகமாக சாப்பிடவே மாட்டீங்க, ஆனா சுகர் வந்துருச்சு. பல வியாதிகள் சரீரத்தில் வந்ததுக்கான மேஜர் ரீசன் மைண்ட் தான். அவ எதை என்னன்னா, அழைத்தவர் உண்மையுள்ளவர். சமைக்கும் போது நினைச்சிருப்பா அழைத்தவர் உண்மையுள்ளவர். பாத்திரம் கழுவும் போது சொல்லியிருப்பா அழைத்தவர் உண்மையுள்ள. இப்படி இவ சொல்ல சொல்ல அவ பிரெயின்க்கும் அவ யூட்ரஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. அதை சொல்ல சொல்ல யூட்ரஸ் ஸ்ட்ராங் ஆகுது. பலப்பட்ட கர்ப்பத்தில் தான் ஈசாக்கை கர்த்தர் வைத்தார். இன்னைக்கு ஆசீர்வாதம் நிறைவேறணும், என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா முதல்ல பலப்படுத்துவார், அப்புறமா தான் வைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த பலன் அடைவது எப்படின்னா, என்னணும் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றின்னு சொல்லுதம்மா சொல்லணும். அல்லேலூயா. இப்ப இருக்கிற பிரச்சனைலாம் பிரச்சனை இல்லை, என்னை நடத்தின தேவன் உண்மை உள்ளவர். அப்ப அடிக்கடி நீங்க நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம். என்ன சாராலே, என்ன உன் நினைவுகள் தான் உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்க போகிறது. உங்க நினைவுகள் தான் உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்க போகுது. உங்க நினைவுகள் தான் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரேக்கேஜஸ் திருப்பி ரிவைவ் பண்ண போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ நம்ம எண்ணங்கள் மாறணும். ஆமென். இந்த நினைவுகள் மாறணும். அதனால தான் நிறைய பாடல் கேட்கணும், பாட்டு பாடணும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஒன்று நடந்தோடனே உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு நிறைய பெண்களை பார்த்துருக்கேன். அந்த முகம் அப்படியே நம்ம காட்டி கொடுத்துரும். கரெக்ட் தானே? ஆண்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, அப்படியே இருப்பாங்க. இருந்தாலும் இப்படியே இருப்பாங்க, கல் மாதிரி. இல்லைனாலும் கல் மாதிரியே இருப்பாங்க. சண்டை வந்தால் நம்ம தூங்க மாட்டோம், அவங்க நல்லா. எல்லாருக்குமே அப்படிதானா? யூனிவர்சலி தூங்கிடுறாங்க ஆண்கள். ஆமாம், அது அவங்களுக்கு ஆண்டர் பண்ணது. தூங்க வச்சு எடுத்தார நம்மளை. அன்னைக்கு போட்ட டோசேஜ் இன்னுமே போகலை. அன்னைக்கு ஆண்டர் அனஸ்தீஷா கொடுத்தாரு அவங்களுக்கு. அந்த அனஸ்தீஷியா தொன்று தொட்டு இன்னுமே போகலை. என்ன கடலே கொந்தளிக்கிட்டு இயேசு கிறிஸ்து மாதிரி படகுல தூங்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஒரு அக்கா இப்படி பார்த்தாலே நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. இப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் நமக்கு. ஆனால் அதை நினச்சிட்டே இருந்தா வாழ்க்கையில் நிறையா அப்படி நடந்திருக்குமா, இப்படி நடந்திருக்குமா, இப்படி நடந்திருக்குமா, நடக்காததை நடக்க வச்சிருது நம்ம நினைவுகள். ஆனால் என்ன நினைக்கணும்? இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா இயேசுவை நினைச்சா பயங்கள் நீங்குதம்மா. பிரச்சனை தெரியாது, பரலோகம் தெரியும். வியாதி தெரியாது, பரலோகம் தெரியும். ஒரு கை தட்டி இந்த பாட்டை பாடி உங்க ஆவியை கொஞ்சம் ரிவைவ் பண்ணிட்டு வார்த்தையை உள்ள அனுப்பலாம் நினைக்கிறேன். பாடலாமா? கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. ஒரு நிமிஷம் நல்லா கொஞ்சம் சென்னைக்காரங்க மாதிரி பாடுங்க. நாங்க சென்னை இல்லை, நீங்க சென்னை தானே. சென்னைக்காரமா பாருங்க எப்படி பாடணும். கவலை கண்ணீரெல்லாம் கவலை கண்ணீரெல்லாம் பயங்கள் நீங்குதம்மா, பயங்கள் நீங்குதம்மா. சத்தமா அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி. ஆஹா 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 ஓ ஹோ 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 லா 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 லா. அதான் எப்படி பாடுறா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேப் கொடு. அவங்க பாவம், அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். அக்கா என்ன அழகாக கற்றுக் கொடுத்தாங்கல்ல. என்னது சாரி, எனக்கு ஞாபகம், எனக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் மியூசிக் சார் கீபோர்டில் இப்படி கற்றுக் கொடுத்தாரு. அந்த சரிகம்மாவோட கீபோர்ட்லேருந்து வெளியே வந்ததான் இன்னும் போல திரும்பலை இந்த கீபோர்டுக்கு நேராக. ஆமாம், இந்த டைட்டில் பார்த்தோன்னே அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னக்கா டைட்டில், வாட் இஸ் திஸ், கேன் யூ எக்ஸ்பிளைன் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லும் போது தான் எனக்கு அந்த பழைய நினைவுகள் வந்துச்சு. அந்த மாதிரி ஃபாதர் அப்பா அழகாக எழுதியிருக்காரு. ஆஹா ஹா ஹா. நீங்க ஆஹான்னு சொல்றதுலே பிசாசு, என்னடா இவ பிரச்சனையை கொடுத்து மூளையில உட்காருவான்னு பார்த்தா இவ என்ன நடுவில் நின்று ஆஹான் இருக்கா. நீங்க போடுற ஆஹாலேயே கோலியாத்தெல்லாம் கீழே விழுந்துரும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லு? ஆஹா ஹா ஹா. அப்புறம் ஓஹோ ஹோ. அப்புறம் லாஸ்ட் என் குடும்பத்தை தொற்றுலான்னு நினைக்கிறியா? என் வாழ்க்கையை கெடுக்கலான்னு நினைக்கிறியா? ஏசு என் கூட இருக்கிறாரு. அந்த ஆட்டிடியூடோட பாடணும். பாடலாமா? ஆஹா ஹா ஹா ஓ ஹோ 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 லா 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 லா. ஆஹா ஹா ஹா ஓ ஹோ 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 லா 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 லா. கடைசியா இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. நல்ல கரங்களை தட்டி Jesus is with me. இயேசு என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த ஆரோகணம்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே அடுத்த நிலை, நோட்டும் பெண்ணை வச்சுதான் நீங்க எழுதிக்கணும். வேகமா முடிந்தவர்கள் அதை எழுதி கொள்ளுங்க. I want you to all write it and to meditate it in the future. அதை நீங்க தியானிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதை எழுதும் பொழுது அதை வாசிக்கும் போது என் மனசுக்கு வந்தது வேதத்தில் இருக்கிற 15 ஆரோகண சங்கீதங்கள். அல்லேலூயா. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தேவன் என்னை இந்த ஆரோகண சங்கீதத்துக்குள்ள கொண்டு போனார். ஐ திங்க் ஒரு 4 years அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு ஆரோகணம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாது. அந்த சங்கீதம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த நாளில் கர்த்தர் எனக்கு அதை காண்பித்து அதை பற்றி நான் கொஞ்சம் தியானிக்க ஆரம்பித்த உடனே அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 15 ஆரோகண, அதாவது 120 வாசிச்சோன்னா இந்த ஆரோகண சங்கீதங்கள், இந்த 15
சாங்ஸ் எப்படின்னா, எருசலேம் வந்து ஒரு மலை, இட்ஸ் அ மவுண்டன் ஹில் பிளேஸ். அப்போ வருஷத்துக்கு 3 முறை அவங்க எங்கே போகணும்? நீங்கள் எங்கே இருந்தாலும், உலகத்தில் எங்கே இருந்தாலும் யூதர்கள் என்ன பண்ணணும்னா வருஷத்துக்கு 3 முறை என்ன செய்யணும்? எருசலேம் போகணும். 3 பண்டிகை அவர்களுக்கு ஸ்பெஷல். இப்போ நமக்கெல்லாம் இருக்குல்ல, சில பேர்லாம் சர்ச்சுக்கே எப்பயாவது கிறிஸ்மஸ்க்கு, ஈஸ்டருக்கு, நியூ இயர்க்கு தான் வருவாங்க. அதுலேயும் ஒரு சபைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அது என்னமோ தெரியல, இந்த திருவிருந்து ஆராதனைக்கு மட்டும் ஜனங்க அப்படியே கச்ச 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 கச்சன்னு இருப்பாங்க, அடுத்த ஆராதனை இருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களாம் பார்த்தா. உண்மையாக நான் அவங்கள பார்த்து என்ன பண்ணுறேன்னா பரிதாபப்படுறேன். அல்லேலூயா. அந்த நாட்கள்லாம் ஆயத்த ஜபத்துக்கு வராதவர்களுக்கு திருவிருந்தே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு திருவிருந்து அவ்வளோ மலிவாயிருச்சு, எப்பயாதான் வர்றது. அந்த மாதிரி ஒரு சீசனல் சர்ச் கோயிங் பர்சனா ஒருவேளை என் சத்தத்தை கேட்குற யாராவது இருப்பீங்கன்னா சபை கூடுதலை விட்டு விடாதிருங்க. அதான் உங்களுக்கு நேராக கர்த்தர் சொல்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஐ வில் எக்ஸ்பிளைன் த ஃபியூச்சர் திங்ஸ், நமக்கு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்படி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 15 பாடல்களை ஏறும்போது பாடிக்கிட்டே ஏறுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்ன கேட்குறீங்க? பாட்டு. நான் சொல்லுவேன், கேட்குறதோடு நிறுத்தாதீங்க, பாடுங்க. ஹல்லேலூயா. பெண்களுக்கு இருக்கிறது என்னன்னா, பெண்கள் சினிமால இருந்தாலும் விடுதலை ஆயிட்டீங்கன்னு இயேசுக்குள்ள நம்புறேன். ஹல்லேலூயா. சீரியல் இருந்தாலும் விடுதலை ஆனவங்க தான் இங்கே வந்திருக்கிறீங்க, நான் கர்த்தருக்குள்ள நம்புறேன். அப்படி போல அந்த விடுதலை உங்களுக்கு கிடைக்கலனா இயேசுவின் நாமத்தில் அதை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். ஆமென். அதுலேருந்து கண்டிப்பாக டெலிவர் ஆகணும். சினிமா, இந்த உலக பிரகாரமான காரியங்கள், வாட் யூ புட் இன் சைட் கம்ஸ் அவுட் சைட். நீங்கள் எதை உள்ளே போடுறீங்களோ என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியே வரும். அதனால உள்ளே போடுறதுலேயே ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ பாட்டு கேட்டுக்கிட்டே போவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாடிக்கிட்டே ஏறுவாங்க. மலை ஏறுறதுக்கு எவ்வளோ எப்பவுமே நான் சொல்லுவேன், எந்த கடினமான விஷயத்தையும் நீங்கள் தாண்டறதுக்கு தான் ஆண்டவர் இந்த பாடல்களை கொடுத்துருக்கிறாரு நான் நம்புவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை நான் சொல்லுவேன். இப்படி கூட நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில பேர்கிட்ட, பல பிசாசுகளை பாட்டிலேயே ஜெயிச்சிருக்கேன் நான். அதனால பாட்டெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ஆளாளுக்கு பாட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லுவேன், இல்லை, கடைசி காலத்துக்கு பாடல்கள் தேவை. இதுக்கப்புறம் கூட நிறைய பேர் எழும்புவாங்க. வல்லமையுள்ள பாடல் ஆசிரியர்கள், வல்லமையுள்ள வார்த்தைகளை சாங்ஸ் கொண்டு வர நிறைய பேரை கர்த்தர் எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த லாஸ்ட் சீசனுக்கு அது தேவை. அந்த மாதிரி இந்த 15 பாடல்களை பாடி தான் அவங்க என்ன பண்ணுவாங்களா, they will ascend. அதனால தான் இந்த ஆரோகணத்துக்கு ascend அப்படின்னு பேர், அவங்க ஏறி போகிறது. அப்போ இதை நான் வாசித்து கொண்டிருந்தேன். இந்த டைட்டிலை நான் பார்த்த உடனே மறுபடியும் அந்த 15 சங்கீதத்தை வாசிக்கும்படி தேவாவியானவர் என்னை ஏவினார். அந்த 15 சங்கீதத்தில் இருக்கிற ஒரு சங்கீதத்தை தான் இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போகிறேன். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து 126வது சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். ஆமென். This is one of the Psalms. இது ஒன்று. அப்ப இதுல இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேசி உங்களை அடுத்த நிலைக்கு, ஆமென், எத்தனை பேர் நம்புறீங்க? வந்த வண்ணமா போக மாட்டேன். ஸ்பிரிச்சுவலி யூ ஹாவ் டு கிளைம் மோர். ஆமென். மலை ஏறுறது வந்து எல்லாருக்கும் கொடுத்த அழைப்பு இல்லை, எல்லாராலையும் ஏற முடியாது. ஆண்டவர் சொல்றார், மோசையை மட்டும் ஏறி வான்றார். அப்புறம் என்ன சொல்றாரு? சரி, நீ போயிட்டு ஆரோனை கூட கூட்டிட்டு வான்றார். ஹல்லேலூயா. ஆனா அவர் ஏறிவான்னு சில பேர், அப்புறம் நீ போய் மூப்பர்களே கூட்டிட்டு வா அப்படின்றார். ஆனா இப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்றார், இவங்களை தவிர வேற யாருமே அந்த மலை ஏறக்கூடாது. ஒரு ஆடு மாடு கூட இந்த மலைக்கு பக்கத்துல வரக்கூடாது. அப்படிதான் God was so strict. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து, வாங்கப்பா, யாரு வேணாலும் ஏறுங்கப்பா அப்படின்னு அதை ஈஸி ஆக்குனார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்மளை அடுத்த நிலைமைக்கு, ஆமென், நெக்ஸ்ட் லெவலுக்கு, அதான் மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் சொல்லுவாங்கல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேலே ஏறினார். ஆனா ஏறும்போது அவரே பாருங்களேன், 3 பேர் தான் கூட்டிட்டு போனார். தான் கூட இத்தனை பேர் இருக்காங்க, ஆனா அவர் சூஸ் பண்ணதே 3 பேர் தான். ஆமென். அப்பனா ஸ்பிரிச்சுவலி அடுத்தடுத்த வாழ்க்கைக்கு, பிசிக்கலா நம்ம போயிடலாங்க, பணம் சம்பாதிச்சா அடுத்தடுத்த லைஃபுக்கு போயிடலாம். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் அடுத்தடுத்த லைஃபுக்கு போகிறதுக்கு, அடுத்தடுத்த ரெல்முக்கு நம்ம கடந்து போகிறதுக்கு ஒரு சிலர் தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கா. நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அந்த சங்கீதத்துக்கு நேரம் நம்ம கவனத்தை திருப்போம். அதில் இருக்கிற ஒரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளாமா? முதல் வசனத்தை ஒரு சத்தமிட்டு வாசிப்போம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்படியே 2, 3, 4 நம்ம வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அக்காவோட. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும்
நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிக்குள்ளே சொல்லிக் கொண்டார். கர்த்தர் தமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க 2 வார்த்தை வருது பாருங்க. அப்பொழுது, அப்பொழுது. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் இந்த அதிகாரத்துல என்னை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டார். இந்த வார்த்தையில என்னை அப்படியே ஜஸ்ட் இதை கவனி. ஆமென். இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் சிறை இருப்புகளை திருப்புகிறார். அந்த வார்த்தை அவங்க எப்படி அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, அது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சுங்க. அதை அவர் செய்யும் போது எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஆமென். நீங்க அப்படி எத்தனை பேர் செஞ்சிருக்கிறீங்க? இன்னும் சமீபத்தில் ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சிஸ்டர், நான் ஒரு நிமிஷம் என்னை இப்படி கிள்ளி பார்த்துக்கிட்டேன், இது உண்மையாவே நடக்குதா என் வாழ்க்கையில? அப்ப அவங்க அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, அவர் எங்க வாழ்க்கையை திருப்பும் போது எப்படி இருந்ததுன்னா, நாங்க சொப்பனம் காண்கிறதை போல. ஒரு மலையாளம் சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொப்னம் காணும் போல் வாதிலும் வழிகளும் துறந்து தந்தோனே உமை ஆராதிக்கனே. அது எப்படி இருக்குன்னா, சொப்னம், அதாவது நான் சொப்பனத்தை, அதாவது ஒரு ட்ரீமை பார்க்குற மாதிரி. உங்களுக்கு தமிழில் பாடுவோமா? இந்த லைனை பாடுறீங்களா என் கூட சேர்ந்து? சொப்னம் காண்பது போல் வாசலும் வழிகளும், ஒரு வாசலையும் வழிகளையும் திறந்து தந்தவரே உமை ஆராதிக்கின்றேன். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க இந்த கூட்டம் முடிந்து நம்ம ஜெபிக்க போறோம்? we're going to finish it with a prayer. ஆனா அந்த ஜெபத்துல வாசல்களையும் வழிகளையும் உங்களுக்கு கர்த்தர் திறப்பார். இதுவரையிலும் நீங்க அடக்கப்பட்டு சிறைப்பட்டு ஒரு இடத்துல சிக்கி இருந்த மாதிரி உங்க சூழல்ல ஆட்டோமேட்டிக்கா ஆமே, நம்புறீங்களா? சொப்னம் காண்பது போல் வாசலும் வழிகளும் திறந்து தந்தவரே ஆராதிக்கின்றேன். மறுபடியுமா? சொப்னம் காண்பது, வாசலும் வழிகளும் திறந்து தந்தவரே ஆராதிக்கின்றேன். என் நேரே வந்ததா வாக்கின் நம்பினார், தளர்ந்து வீழாதே என்னை தாங்கிய புஜபலமே. இனி உள்ள ஆண்டிலும் என்னை நடத்திடுமும் கரத்தார், இனி உள்ள ஆண்டிலும் என்னை நடத்திடுமும் கரத்தார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்காக திறப்பார், திருப்புவார். சிறை இருப்பை திருப்புகிற ஒரு காலத்துக்குள் நம்ம வந்துட்டோம். ஆமென். இந்த சிறை இருப்பு எப்படி நமக்கு தெரியும்? நம்ம நல்லா நடக்கிறோம், நம்ம நல்லா போயிட்டு வரோம். நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்மளால நம்ம வாழ்க்கையில வாட்ஸ் எ சைன் அப்படின்னா, என்னால் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகவே முடியாது. இட்ஸ் லைக் we are stagnated. ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்ட மாதிரி இருக்கும், தேங்கின நிலைமை. இதுலேருந்து என்னால் அடுத்த லெவலுக்கு, என் குடும்பத்தில் நாங்கள் அப்படியே இருக்கோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கும். வயசு மட்டும்தான் மாறுதே தவிர என் வாழ்க்கையில் வேற எந்த மாற்றமே வரல. நெக்ஸ்ட் லெவல், அடுத்த ஒரு லெவல் அப்படின்ற ஒரு லெவலே எனக்கு என்ன பண்ணல. இல்லை அப்படி ஒரு வேளை யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், இல்லை, God is going to give you some speed. நிறைய பெண்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்னன்னா, என் லைஃபே போச்சு, 15 வருஷம் வீணா போச்சு, 5 வருஷம் வீணா போச்சு, 10 வருஷம் வீணா போச்சு. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய கையில் எடுத்த நாள்லேருந்து இது இப்படி வளர்த்து முடிக்கிறதுக்குள்ள 15 வருஷம் ஓடி போச்சு சிஸ்டர், என் லைஃபே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் என்னத்தை பண்ண போறேன்? என்னை பார்த்து சொல்லுவாங்க, பரவாயில்ல, நீங்க சின்ன வயசுலேயே ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, ஆனா நாங்க இப்படியே இருக்கோம். நான் சொல்றேன், இல்லை 15 வருஷத்துல ஒருத்தங்க தாண்டின எல்லைய கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது 15 மாசத்திலே நீங்க தாண்டிடுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதுதான் ஸ்பீட். கர்த்தருக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணாங்கன்னா, நான் சொல்றேன், யூ டூ சம்திங் ஃபெயில், டூ சம்திங் ஃபெயில் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ற டைம்ல உங்க கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஜின்னு போறாங்க.
இப்படியே நீங்கள் எப்படி இருக்கோம்ல, வண்டியில் போகிறோம்னு தெரியும், இப்படியே நம்ம பார்த்து நம்ம பாட்டு போயிட்டுருப்போம். அவன் வேகத்தை பார்த்தா தான் நம்ம இவ்வளோ ஸ்லோவாக போகிறோன்னே நமக்கு தெரியும். நிறைய டைமில் நம்ம லைஃப் பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருப்போம். திடீர்னு ஒருத்தர் நம்மளை இப்படி கிராஸ் பண்ணி போவாங்க. அவங்கள பார்த்தப்ப தான் நமக்கு ஃபீலிங் இருக்கும், ஐயோ நம்ம லைஃப் இப்படியே இருக்கே. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இது இதுக்கு பொறாமன்னு சொல்ல முடியாது, ஆனால் நமக்குள்ளே ஒரு ஃபீலிங் வருதுல்ல, ஏன் நம்ம அந்த ஸ்பீடில் போக முடியல. நம்ம வயசில் இருக்கிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம குடும்பத்தினர், நம்மளை போல வாழ்கிறவங்க, நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க இப்படி ஜின்னு போடுறாங்க, நான் இப்படியே நின்றுட்டுருக்கேனே அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிச்சிங்கன்னா, கர்த்தருக்கா ஒரு மனுஷன் காத்திருந்தானா? அல்லேலூயா. அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவங்க சேரத்துக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். யூ வில் ரியலி கோ ரியலி ஃபாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. வெயிட் அப்பான் தி லார்ட். ஆமென். இங்க வசனம் சொல்லுது, எங்களுக்கு அப்படியே ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சுங்க, ஆண்டவர் எங்க வாழ்க்கை அப்படியே திருப்புறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், கேப்டிவ்ஸ், சிறையிருப்பில் இருக்கிறவர்களால தங்களை தாங்களே விடுவிக்க காட்ஸ் இன்டர்வென்ஷன் வேணும். ஏன்னா இங்க வசனம் சொல்லுது, அவர் தான் திருப்பினார். அப்பொழுது நாங்க சந்தோஷப்பட்டோம். நாங்க வெறும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க நேரத்துல புறஜாதியார் எங்களை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. நான் என்னை குறித்து சொல்றேன்னா அது டெஸ்டிமோனி. 2 வார்த்தை தமிழ்ல, 2த்துக்குமே சாட்சின்னு இருக்கும். இட்ஸ் சாட்சி, எல்லாமே சாட்சி. அப்படி கிடையாது. ஆங்கிலத்தில் அதை 2 வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. எழுதுங்க. நம்பர் 1 இஸ் டெஸ்டிமனி, நம்பர் 2 இஸ் விட்னஸ். தேர் இஸ் a difference between testimony and witness. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று நான் சொல்றது டெஸ்டிமனி. ஆனா மற்றவங்க பார்த்து கர்த்தர் இவர்களுக்கு இதை செய்தார் என்பது சொல்ற சாட்சி. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். எப்ப பார்த்தாலும் நீங்க சொல்றது இல்ல, அவங்க சொல்லணும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உனக்கு இதை செய்தார். எத்தனை பேருக்கு ஆசை வருது? இதை நீங்க கேட்கும் போது எனக்கு எப்படி ஜீலா இருக்குன்னா, ஆண்டவரே இது எனக்கு நடக்கணும்னு எனக்கு ஜீலா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க ஃபயர், உங்களுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கணும். நீங்க இந்த ஆப்பிரிக்கன் சர்ச் எல்லாம் நீங்க பார்க்கணும் கண்டிப்பா. ஆமென். போய் கொஞ்சம் தேடி பாரு. இங்க பாஸ்டர்ஸ் ஏறி ஏறி பிரசங்கிச்சா கூட, ஆமா தெரிஞ்ச வசனம் தான், இது எனக்கு தெரியாதா அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு தெரிஞ்சதுதான், ஆனா எலும்பி நின்று கை தட்டுவாங்க. ஆமென். இந்த ஊழிய இப்ப தமிழ்நாட்டில் ஊழிய செய்யற பல பேருக்கு ஆப்பிரிக்காவுக்கு போயிடலாமான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் தரல, அதனால தான் இருக்கோம் நாங்க. அந்த மாதிரி ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் வந்தா நாங்க போயிடுவோம் கிளம்பி ஆப்பிரிக்காக்கு. இந்த வெளிப்பாடுலாம் அங்க சொன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? ஐ திங்க் எழுந்து ஓடி வந்துருவாங்க போல இருக்கு. ஆனா நம்ம எப்படி தெரியுமா? சொல்லு, நீ ஏதோ உனக்கு மைக் அடிச்சிச்சு, நீ தான் பேசணும், நாங்க கேட்குற இடத்துல இருக்கோம், நீ பேசுற இடத்துல இருக்க, எதையாவது பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க ரிலாக்ஸா உட்காரக்கூடாது. என்னோட ப்ரீச்சிங்ல அப்படி உட்காரக்கூடாது. எல்லாரும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா, ஆம் சேர்லாம் கையெல்லாம் எடுங்க, ஆம்லேருந்து கை. அதில் நான் நின்றுட்டு இருக்கேன், நீங்களாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். அந்த ரிலாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா இப்படி உட்காருங்க. ஏன் தெரியுமா? சும்மா சாதாரணமா சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆனா ரிலாக்ஸா உட்காந்து பார்க்கலாமா பார்க்க கூடாதா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் விளையாடும் போது யாரும் இப்படி ரிலாக்ஸா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, எட்ஜில் நிற்பாங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யணும்னா அந்த ஆன்டிசிபேஷன் இருக்கணும், எனக்கு ஏதோ செய்ய போறார். நான் உங்களுக்கு 2 வார்த்தை சொன்னேன், டெஸ்டிமோனி, விட்னஸ் சொன்னேன். இன்னொரு 2 வார்த்தை சொல்றேன். 1 வெயிட்டிங், ஆன்டிசிபேட்டிங். வெயிட்டிங், ஆன்டிசிபேட்டிங், 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. காத்திருக்கிறதுக்கும் எதிர்பார்த்திருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. காத்திருக்கிறதுனா என்ன? கிடைக்கும். திடீர்னு உங்க பையன் வெளியூர்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணி, அம்மா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு பஸ் ஏறுறேன், சனிக்கிழமை காலைல வீட்டில் இருக்கம்மா அப்படின்னு உங்களுக்கு சொன்ன உடனே நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? குடுகுடுன்னு ஓடி போய் சோஃபால உட்காந்து கண்ணத்து மேல கைய வச்சு, மகனே எப்படா வருவ, வந்துருடா ஆண்டவரே கொண்டு வந்து. என்ன இப்படியா பண்ணுவீங்க? அப்படி பண்ணுவீங்களா? என்ன செய்வீங்க? இது வரைக்கும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்த அம்மா மகன் வீட்டுக்கு வரான்னு உடனே, பாப்பா மட்டன் எடுங்க, சிக்கன் எடுங்க, என் பிள்ளைக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும், எடுங்க வாங்குங்க. எப்படி அந்த சுறுசுறுப்பு அப்பதான் வருதே. அது வரைக்கும் இப்பா நேற்று வச்ச குழம்பு தான், ஐயாங்க பாவம் நேற்று வச்ச குழம்பே சூடு பண்ணி கொடுத்துருது. மகன் வந்தாதான் சுட சுட கிடைக்கும். புருஷனுக்கு பழசுதான்.
அப்ப அடுத்து என்ன செய்றீங்க? யூ ஆன்டிசிபேட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நிச்சயமா என் பையன் சனிக்கிழமை காலைல வந்துருவான். ஆமா தானே? அப்ப அந்த வருகைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆயத்தமாகறீங்க. திஸ் இஸ் கால்ட் ஆன்டிசிபேட்டிங். நிறைய பெண்கள் சோகமா வார்த்தை பெற்றும் சோகமா இருக்கிறது என்ன தெரியுமா? யூ ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங். காத்திருக்காதீங்க, ஆன்டிசிபேட், எதிர்பார்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீதிமான் ஒரு போதும் வெட்கமடைவது, நீதிமான் ஒரு போதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். கர்த்தர் தமது கையினால் அவனை நன்மை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. எனக்கு நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய. காத்திருப்பேன், 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 அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன், அவங்க காத்திருப்பேன், பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, என் வாய் நகைப்புனால, என் வாய நகைப்புனால. ஆமென். புறஜாதியார் சொல்லணும். இப்ப நீங்க கை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே நான் சாட்சி சொன்ன காலம்லாம் ஓகே, ஆனா என்னை குறித்து சாட்சி சொல்ற ஒரு காலத்துக்குள்ள, என்னை குறித்து என் சொந்த பந்தத்துக்கு நடுவுல கர்த்தர் அவளுக்கு அதை செய்தார். உறவினர்களுக்கு நடுவுல கர்த்தர் அவளுக்கு அதை செய்தார். என் வேலை ஸ்தலத்துல இல்ல நம்ம எவ்வளோ இவளை இறக்க நினைச்சாலும் இவ ஏறாளே, அவ கும்பிடுற தெய்வம் தான் அவளுக்கு அதை செய்தார். உன்னை கீழே இழுக்க நினைக்கிற வல்லமைகளுக்கு மேலாக எழும்பு சீயோன் குமாரத்தி, எழும்பு. கர்த்தர் செய்வார். காலை பிடிச்சு இழுக்கிற குடும்பத்துக்குள்ள, காலை பிடிச்சு இழுக்கிற ஒரு சமுதாயத்துக்குள்ள நீ எப்ப விழுவ, உன்னை எப்ப பழி சொல்லலாம் என்று காத்து கொண்டிருக்கிற சமுதாயத்துக்குள்ள நீங்க நடுவில் இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், அவர்களுக்கு முன்பாக உங்கள் சிரசின் மேலே ஒரு கிரீடம் பூக்கும், உங்கள் உச்சந்தலையின் மேலே கிரீடம் வந்து அமரும். எல்லாரின் கண் பார்க்கவும் நீ ஏறுவாய், நீ ஏறுவ. அல்லேலூயா, ஆமென். எனக்கு இந்த சாங் நான் நிறைய அதை என்னோட யங் ஸ்டேஜ்ல பாடி, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன். அடுத்த லைன் தான் சூப்பர். இப்ப நம்ம எப்படி டெஸ்டிமோனியா இருக்கணும்னா, என் அறைக்குள்ளலாம் நடக்கிறது இல்லை, என் வீட்டுக்குள்ள வந்து தலித்தா குமியே பிசுறு பின்னே எலும்பிரின்னு ஒரு சீக்ரெட் மிரக்கல் இல்ல, ஊரையே கூட்டிட்டு வந்து கல்லறைக்கு முன்னாடி நிறுத்தி கல்லே உருண்டு போ, லாசருவே வெளியே வாழ்ற அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல். அல்லேலூயா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்த்து, அதை பார்த்து. அல்லேலூயா. ஏன் சிஸ்டர் இப்படி வெறித்தனமா பேசிட்டு இருக்கீங்க? மெதுவா பேசினா எங்களுக்கு கேட்காதா அப்படின்னு யாராவது மனசுக்குள்ள நினைக்கிறீங்க போல இருக்கு. ஆன்லைன்ல நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அங்க நினைக்கிறது இங்க தெரியும். நீங்க வந்து நின்னா கூட நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன்னா எனக்கு அது நடந்திருக்கு. ஒரு காலத்துல சண்டே கிளாஸ்ல, எங்க சண்டே கிளாஸ்ல சாட்சி நேரம்னு ஒன்று இருக்கும்.
யாரு சாட்சி சொல்ல வரீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் போயிடுவேன். எங்க சண்டே கிளாஸ் ஆண்டி, அந்த ஆண்டி சொல்லுவாங்க, சாட்சின்னு சொல்லிட்டு என்னை பார்ப்பாங்க. ஏன்னா வாரம் வாரம் எனக்கு ஒரு ஆசை, வாரம் வாரம் நான் சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு வாரத்தில் எனக்கு சாட்சி இல்லை, அப்படியே உட்காந்துருக்கேன். அந்த ஆண்டி என்னை பார்க்குறாங்க, என்ன பிரின்ஸி கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவே, என்ன சாட்சியே சொல்லலையா அப்படின்னு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, சோகமாயிடுச்சு. திடீர்னு எனக்குள்ள ஒரு பிள்ளை சொல்லிட்டு இருந்தா, உடனே எந்த போய் கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு வந்து உட்காந்துட்டேன். தெர் ஆர் சீசன் நான் ஏங்கி ஏங்கி கேட்டு போய் சாட்சி சொல்வேன். இப்போ நான் சாட்சியெல்லாம் சொல்றது இல்லை. இப்போ நாங்கள் குடும்பமாக எங்கேயாவது போய் ஒரு வீட்டில் தங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர், இது ஒருத்தர் 2 பேர் சொல்ல, ஒரு சில ஊழியக்காரனா சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து மெசேஜ் எல்லாம் எடுக்க வேணாம், நீங்கள் குடும்பமாக வந்து எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க, எங்க ஜனங்களுக்கு நடுவில் நீங்க ஃபேமிலியா வந்துட்டு போங்க, அதுவே ஒரு பெரிய சாட்சி. Hallelujah. There are season I hold at the mic and said, என் அத்தை இப்படிப்பட்டவங்க, என் குடும்பம் இப்படிப்பட்டது, கர்த்தர் எங்களுக்கு இவ்வளோ பெரிய நான் சொல்லிட்டு இருந்தேன். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப நான் சொல்லவே தேவையில்லை. நாங்க நடந்து போனாலே இவங்க தானே அவங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ள போய் ஒரு வீட்டுக்குள்ள போய் வாழ்ந்து வெளியே வரும்போது அவங்க சொல்ற சாட்சி, இப்படி வாழணும், இப்படி பிள்ளைய வளர்க்கணும், இப்படி கர்த்தருக்குள்ள இருக்கணும், உங்களை போல இருக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சுன்றாங்க. அதான் விட்னஸ். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா 4 செவுற்றுக்குள்ள நீர் எனக்கு செய்தது ஸ்தோத்திரம். ஆமென். 4 பேர் பார்க்க அதை செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? புற ஜாதிக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சாட்சியாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ஆமென், ஆமென். அப்படி ஆண்டவர் நிறுத்தணும் நம்ம வாழ்க்கையில. அப்படிப்பட்ட ஒரு மேனிஃபெஸ்டேஷனை கர்த்தர் செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்ப ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்கன்னா நல்ல வெல் வெர்ஸ்டா பிட் அடிக்கிறப்பெல்லாம் மாட்டவே மாட்டாது, பார்த்துருக்கீங்களா? ஆனா எப்பயாவது பிட் அடிச்சு பிட்டு அடிக்கலாம் நினைச்சாலே நம்ம மாட்டிக்குவோம். பிட்டெல்லாம் அடிக்கவே வேண்டாம். கரெக்டா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? பக்கத்துல உட்காந்து பேப்பரை மாத்தி மாத்தி நான் பார்த்துருக்கேன், மாத்தி மாத்தி எழுதுவாளுங்க. மாட்டினது இது வரைக்கும் மாட்டினதுல ஸ்கூலே முடிஞ்சிச்சு. எங்க ஸ்கூலே நான் நினைச்சா கூட என் முகத்துல தெரிஞ்சிடும் என்ன பண்றேன் அப்படின்னு வந்துருவாங்க பக்கத்துல. அப்படி ஒரு ஃபேஸ் நமக்கு. மற்றவங்க ஒரு தவறை செய்தா கர்த்தர் அமைதியா இருப்பார். நம்ம ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சா கூட டுப்பு டப்பு டுப்பு அப்படின்னு ஒரு அடி அடிப்பார். நீங்க உடனே என்ன நினைப்பீங்க? என்ன ஆண்டவரே இப்படி பண்றீங்க? கரெக்டா இல்லையா? ஆமா தானே? அவங்க பிள்ளை ஒரு தப்பு செஞ்சிருக்கோம், அது வெளியிலே வந்திருக்காது. உங்க பிள்ளை இருக்கும், ஆனா அதை பூதாகரமாக்கி அவங்க வீட்டு புள்ள இருக்கேன்ட்டு கிளப்பிடுவாங்க. கரெக்டா இல்லையா? நடக்குதா இல்லைங்களா? நான் ஏதோ கதை எல்லாம் சொல்ல, உங்க லைஃப்ல நடக்குதா இல்லையா? அந்த வீட்டு பிள்ளை எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அது வெளியிலேயே வரமாட்டேங்குதுக்கா. என் பிள்ளை சும்மா அங்கிட்டு போனா, எங்க கிளாஸ்ல நான் ஸ்கூல் படிக்கும் போது எல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கோம். நான் என் தங்கச்சிக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்கு அவ ஸ்கூலுக்கு போனேன். அப்ப அவ ஸ்கூல் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கேன். உடனே என்னுடைய ஒரு சார் இப்படி போனார், பார்த்துட்டு போனார். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஏன்னா தங்கச்சிக்கு என்ன பண்ண வந்திருக்கேன். அதுவே 10வது வரையும் இருக்கு ஸ்கூலு, நான் படிக்கிறது 12வது. கொடுத்துட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் மதியம் வந்தார் அவர். ஆமா அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நின்றுட்டு அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், அதுவே 10வது படிக்கிற ஸ்கூல், அங்கே போய் நான் என்னத்தை பண்ணட்டும்? என் தங்கச்சி இருக்கா. ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இதே கிளாஸில் எத்தனை பிள்ளைங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல சார், அவங்கள கூப்பிட்டு என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஒரு லஞ்ச் கொடுக்க போன என்ன கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் சின்ன வயசுல எனக்கு இது கேள்வி என்னன்னா, ஏன் நம்மள மட்டும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க? மற்றவங்க டிசைனா தப்பு பண்ணா கூட அமைதியா இருக்கு. நடக்குதா இல்லையா? இதுக்கு பதில் சொல்ல, ஆமா சிஸ்டர் சேம் இதேதான் எனக்கு அதான் அப்படின்றீங்க. அது ஏன் அப்படி நடக்குது தெரியுமா? ஏன் தெரியுமா அப்படி நடக்குது? நம்மள ஆண்டு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். அப்ப அந்த 2 பலன் வரும்னா வெட்கம் வரும். ஹல்லேலூயா. மொத்த பேரையும் கொண்டு வந்து
கல்லறைக்கு முன்னாடி நிறுத்தி லாசருவே வெளியே வான்னு அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை இதுவரையும் ஜீசஸுடைய 3.5 years மினிஸ்ட்ரியில அவர் செய்யாத ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல். அல்லேலூயா. ஆல்ரெடி பாடையை தொட்டு நம்ம ப்ரீச் கேட்ட மாதிரி பாடையை தொட்டு உயிர்த்தல செய்துட்டார். ஆனா இது பாட மட்டும் இல்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் a dead body but a stinky body too. நாரிடுச்சு, நாற்றம், வாய்ப்பில்லை. யூதர்களுடைய மைண்ட் செட்டை கர்த்தர் பிரேக் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல. 3 நாளைக்கு அந்த ஆவி உலாவும், அதுக்கப்புறம் உள்ள வந்து எழும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யூதர்கள் நம்பினாங்க. அதனால தான் கர்த்தர் 4வது நாளுக்கு வராரு. அல்லேலூயா. வந்து நின்று அல்லேலூயா. அவங்க சொன்ன எனக்கு ரொம்ப அந்த பேசேஜை நான் வாசிக்கும் போது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க ஆண்டவர் அவ்வளோ லவ் பண்ணாங்களே, ஆண்டவரும் இவங்களை இவ்வளோ லவ் பண்ணாரு, ஆனா இவங்களுக்கு ஏன் அப்படி நடந்துச்சு? எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்க யோசிக்கலாம், ஆமா சர்ச் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுன்னு ஓடுறாளே, இவளுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? ஏசுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? அப்படிதானே யோசிக்கிறீங்க? அப்படிதானே உலகம் உங்களை பார்த்து சொல்லட்டும். நான் சொல்றேன், அவங்க பேசட்டோங்க. ஏன் தெரியுமா? அவங்களே தான் பேச போறாங்க. ஒரு நாள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளோ ஜெபிக்கிறவங்களாச்சே, ஜெபிக்கிறவங்க வீட்டுல ஏன் அப்படி நடந்துச்சு? இவ்வளோ கொடுக்கிறவங்களாச்சே, கொடுக்கிறவங்க வீட்டுல ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் தெரியுமா அப்படி நடந்துச்சு? கர்த்தரால் நேசிக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு அனுமதிக்கிறதே அவர்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தின நீரூற்றுக்கு நேரா நடத்ததான். ஹல்லேலூயா. கல்லறை முடிவில்லை, உங்க சிறு இருப்ப கர்த்தர் திருப்புவார். ஹல்லேலூயா. you will be delivered. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆண்டவர் இன்னைக்கு நம்ம நடுவுல செய்ய நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? God is going to deliver you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல அந்த டெலிவரன்ஸை நீங்க மேனிஃபெஸ்ட் உங்க லைஃப்ல பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாளில் நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். உங்க மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் இதை முடிச்சு நீங்க போகும்போது. இதுக்கப்புறம் எதிர்மறையான விஷயத்தை பார்த்த உடனே நீங்க துக்கப்பட மாட்டீங்க. ஆமென். நான் சொல்லுவேன், ஒரு சில பேர்லாம், சிஸ்டர் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க, நாங்கள் கேட்டோம் யூடியூப்லன்னு வாங்க. அது ஏன் தான் கேட்டீங்களே, விட்டுற வேண்டியது. அது ஏன் என்கிட்ட சொல்லிருக்கீங்கன்னு நினைப்பேன். இருந்தாலும் சொல்ல முடியாதுல்ல. சிஸ்டர் உங்களை பற்றி அப்படி சொன்னாங்க, நான் கேட்டேன், ரொம்ப வருத்தமாக இருந்தேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு வாங்க. நான் சொல்வேன், இல்லை அந்த ரெல்மை நான் தாண்டிட்டேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. மனுஷருடைய வார்த்தை என்னை தாக்குகிற ரெல்மையை நான் தாண்டிட்டேன்னு சொல்லுவேன். அந்த ஒரு நாள் இருந்துச்சு, ஓன்னு போய் முட்டிட்டு அழுவேன். உங்க வார்த்தை தானே சொல்றேன், உங்களுக்கு தானே சொல்றேன், அழுது காலம். இப்பெல்லாம் அந்த ரெல்மே தான் என்னன்னே தெரியல. நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோம்னா, அதை சொல்லுவாங்கல்ல, ஒரு கழுகு ஒரு உயரத்துக்கு மேலே போயிடும், அது ஒரு லெவலுக்கு மேலே போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது. அந்த லெவலை நான் தாண்டிட்டேன். அவங்க என்ன நான் சொல்றேன், அவங்க என்ன பேசினாங்கன்னு என் காதில் வந்து விழுந்தா கூட இப்பத்துக்கு அது என் மனசை கஷ்டப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார், நான் அதை தான் பிடிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு லக்க வச்சிருக்கார். இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் தள்ளி விடுங்க, தூக்கி தூர போடுங்க. நீங்க என்ன பண்ணாலும் சொல்லுவாங்க. ஆமா தானே? சொல்றவங்க யார் சொல்லுங்க? 90 இல்லை, 90% வச்சுக்கலாம். 90% பெண்களுடைய பிரச்சனைக்கு காரணம் பிசாசேன்னு சொல்லாதீங்க. சில பெண்கள் பக்கத்துல பிசாசே வர பயப்படுறான். ஏன்னா அவனை விட ஸ்ட்ராட்டஜி இவங்கிட்ட இருக்கு. பிசாசு அப்பா இது நம்ம லிஸ்ட்ல இல்லையாடா சாமி, இந்த அம்மா பேசுறத பார்த்த உடனே வாயடைச்சு போயிடுறா பிசாசே. நான் கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டேன், நீ என்னை விட சூப்பரா செய்யற. அந்த அளவுக்கு பெண்கள் இருக்காங்க, நானே பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமென். மகளை விட்டுரு, மகள்னா ஒண்ணுமே, மகனும் மருமகளும் ஒன்னா உட்காந்து சோஃபால பேசினாலே அடுத்து சண்டை கலப்புற மாமியார்கள் இருக்காங்க. அல்லேலூயா. அந்த பக்கம் மாமியாரை தங்க வச்சுட்டு அவங்க ரேஷன் அரிசி சாப்பிட வச்சுட்டு இவங்க கறிமீன் சாப்பிட்ற மருமகள்கள் இருக்காங்க. ஆமென். நான் சொல்லுவேன், இந்த பெண்கள்லாம் பார்த்தோன்னா பிசாசுக்கே ஒரு பயம் வந்துடும் அவங்க மேல. ஆனா அந்த அளவுக்கு டெரிஃபிக் விமன்ஸ் எல்லாம் இந்த காலத்துல இருக்காங்க. நான் பார்க்குறீங்கல்ல, தன் சொந்த பிள்ளையே ஒரு பொண்ணோடு இருக்கிற உறவுக்காக கொலை செய்த பெண்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்குள்ள தான் வந்திருக்கோம். எவ்ரி ஒன் இஸ் கேப்டிவ். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இப்படிப்பட்ட சமுதாயத்துல தேவ சித்தத்தின்படி வாழுகிற ஒரு பெண்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
இப்போ நீங்க சொல்லலாம், இப்படிப்பட்ட எங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நாங்க போகணும், நான் உயரணும், நான் மேலே போகணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் வரணும் அப்படின்னா, கட்டப்பட்டிருக்கிற லாசரு பாருங்க, லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே லாசரு வெளியே வந்துட்டார். ஆனா வசனம் சொல்லுது இன்னும் அவன் கட்டுக்கள் அவிழல. அப்படிதான் நான் நிறைய பேரோட லைஃப்ல பார்க்குறேன். வாங்க சபைக்குள்ள இயேசுவை ரட்சித்து வாங்கினா வந்துட்டாங்க, ஆனா இன்னும் அவங்க லைஃப்ல அந்த கட்டுக்கள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு சீஷர்கள்கிட்ட, என்ன போய் அவனை அன்டைப் பண்ணுங்க, அந்த கட்டுக்களை அவிழுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நான் இயேசு நம்பி வந்தேன் இல்லை, நான் சர்ச்சுக்கு வரேன்ல, இன்னும் என் லைஃப்ல ஏன் நடக்குது? நீங்க பிசாசனுடைய வழிகளை விட்டு தேவ சித்தமில்லாத வழிகளை விட்டு வரும்போது பிசாசு கை கட்டி ஓகே ஓகே போயிட்டு வாங்க, பாய் பாய், பரலோகத்துக்கு போங்க, பாய் பாய்லாம் கை காமிக்க மாட்டான். He will chase you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தியன் போன்னு சொல்லிட்டான் பார்வோன், ஆனா அவனுக்கு மனசு என்ன பண்ணல, கேட்கல. பாருங்க, பிசாசு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பிசாசை டெலிவரன்ஸ் பண்ணி அந்த வீட்டை சுத்தம் பண்ணி ஜோடிச்சு வச்ச உடனே அந்த பிசாசு என்ன பண்ணுன்னா திருப்பி சுத்தி சுத்தி வருது, அந்த வீட்டை சுத்தி சுத்தி வருது. அப்ப உங்களுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த கிறிஸ்தவ குடும்பம் நீங்க ஒரு ஸ்டெப் மேலே ஏறணும்னு நினைச்சீங்கனாலே பிசாசு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய வீடியோஸ் ஃபர்ஸ்ட் வெளியே வரும்போது விஜயகாந்த் நான் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு சொன்னாரு, நியூ லெவல் நியூ டெவில்னார். நியூ லெவல் வரையும் நல்லா இருந்துச்சுங்க, ஆனா நியூ டெவில்னார். கரெக்ட், எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த லெவல்ல அந்த டெவில் என்ன பண்ணுது? இது வந்து நீங்க சும்மா டெவில் பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்ல முடியாது, அதுதான் ரியாலிட்டி. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியுமா? வெப்பன்ஸ் ஆர் ஃபேஷன்ட்னு இருக்கு. ஆயுதங்கள் உருவாக்கப்படுது, தற்செயலா ஆயுதம் வர்றதில்ல. ஆமே, நம்ம தான் ஜெபத்தை இப்படி பண்ணுவோம், ஆண்டவரே பொதுவாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொதுவான ஜெபம் ஆசீர்வதியும் ரட்சியும் விடுதலையாகும். நம்ம தான் அப்படி. பிசாசெல்லாம் பொதுவா 4 அம்பை விடுவோம், யார் வீட்டுக்கு போதோ அவங்க வீட்டுக்கு போகட்டும்னா பண்ண மாட்டான், உட்காந்து உருவாக்குவான். அல்லேலூயா. உங்க வீட்டிலே யார் வீக்குன்னு பார்ப்பான். ஆமென். அவங்களுக்கு என்ன வீக்னஸ்ன்னு பார்ப்பான், உங்க வீக்னஸ் என்னன்னு பார்ப்பான். அவன் அப்படியே ஃபேஷன் பண்ணி அதை உருவாக்கி ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் வாய்க்காதே போகாது, ஆனால் வாய்க்காதே போகாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், ரியாலிட்டி உருவாக்கப்படுகிறது, ரியாலிட்டி வாய்க்காதே போகிறது என்னதான் ரியாலிட்டி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு டெலிவரன்ஸ்க்கு நேராக நம்முடைய ஃபேமிலியை நம்ம விடுதலையா நடக்கணும். அதுதான் எக்ஸோடஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு விடுதலையின் பயணம். என் ஆசை என்ன தெரியுமா? கிறிஸ்துவ குடும்பங்கள் நான் பார்க்குறேன் நிறைய நேரத்தில், இப்போல்லாம் சமீபத்தில் எனக்கு அந்த ஒரு பேர்டன், ஒரு அழுகை வருது. அவங்க வந்து என்கிட்ட ஜெபிப்பாங்க, என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஒரு வாங்க யாருக்கு சுகம் வேணும் அப்படின்னா ஜனங்க ஓடுறாங்க, யாருக்கு விடுதலை வேணும் அப்படின்னா ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க, அவங்க கிட்ட ஓடுறாங்க, இவங்க கிட்ட ஓடுறாங்க, அலையிறாங்க ஜனங்க. அன்னைக்கு இயேசு அப்படிதான் பார்த்துருப்பாருல, இவங்க மெய்ப்பனற்ற ஆடுகள் போல இருக்கிறத பார்த்து ஜீசஸ்க்கு ரொம்ப கம்பேஷனா இருந்தது. நான் அப்பா ஆண்டவர் கிட்ட கேட்டேன், இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே, கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்தவங்க தானே, பேரு கிறிஸ்டி, மர்சி, ஆன்சி, ஜென்சி, ஜின்சி, ஜன்சி, ஜன்சி தானே, எல்லா ஜின்சி தான். சவுத்தெல்லாம் போயிட்டா ஜிஜின் புஜின் ஜிஜின் ஜிஜின், இன்சி இன்சி, பிரின்சி கின்சி, மசி அப்படி இருக்கும் எல்லாருடைய பேர், எல்லாம் அந்த பேர் தானே. ஆனா அவங்க வாழ்க்கையில பார்த்தா they are still bounded. இன்னும் அவங்க கிட்ட கட்டு இருக்கு. சத்தம் கேட்டு வந்து நின்னுட்டாங்க, ஆனா கட்டு இன்னும் அவிழ்க்கப்படல. இயேசு நாமத்தில் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? You came into Jesus but you need some deliverance. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சிந்தையில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை, குடும்பத்துக்குள்ள ஒரு விடுதலை, பிள்ளைகள் நடுவில் விடுதலை. இந்த டெலிவரன்ஸை நீங்க ரிசீவ் பண்ணோன்னா உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன். என் கூட சேர்ந்து ஹல்லேலூயா ஒரு வசனத்தை, இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இருந்தாலும் நீங்க அதை வாசிக்கணும். ஜேம்ஸ் சாப்டர் 5 16ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். அதுல முக்கியமான ஒரு வசனம், நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே, வாசிப்போமா? வாசிக்கலாம். 14 வாசிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். 16க்கு வந்துருவோம். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா.
இந்த 2 வார்த்தை, இந்த ஒரு லைன் இருக்கு லாஸ்ட்ல, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதா இருக்குது. இந்த வார்த்தையை நம்ம நிறைய முறை கேட்டிருக்கோம், நிறைய முறை வாசிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். இப்போ இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு ஆங்கர் ஆஃப் தட் வேர்ட் வந்து பிரேயர் தான். ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரேயர்ன்று, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஊக்கமான வேண்டுதல். ஹல்லேலூயா. ஒரு fervent prayer, ஒரு அனலுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜெபம். நம்ம ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா? ஒரு விடுது, ஆண்டவரே என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கு, ஒரு கடன் இருக்கு, இந்த கடன் மாறணும், என் சரீரத்தில் இந்த இடத்துல இந்த வியாதி இருக்கு, இது மாறணும். இட்ஸ் ஓகே. இது உங்க மருத்துவர் கொடுத்தாங்க பாருங்க, அந்த மருத்துவருடைய அறிக்கைகளை வச்சு நீங்க ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் சுகர் இருக்குன்னு? உங்க ரத்தம் தானே அது. யார் சொன்னா உங்களுக்கு சுகர்? ஆண்டவர் கேட்குற மாதிரி கேட்குறேன், யார் சொன்னா? நீங்க நிர்வாணின்னு. அப்படித்தானே ஜீசஸ் கேட்டார். யார்ப்பா அவனுக்கு சொன்னா? நான் என்ன சொன்னன்றது முக்கியமா, அவன் என்ன சொன்னான்றது முக்கியமா? நான் சொல்றேன் நீ மகிமையில இருக்கேன்னு சொல்றேன், அதை நம்பல இவங்க. யார் சொன்னாங்களா? அல்லேலூயா, ஆமென். பிசாசு சொன்னா, அது யார்ப்பா உனக்கு சொன்னா? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, யார் சொன்னா? அப்ப யார் சொன்னா உங்களுக்கு வியாதி இருக்கு? யார் சொன்னா உங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை? உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, ஆமென். ஆமா, அந்த மருத்துவ அறிக்கையை வைத்தோ இல்ல மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தையை வச்சோ ஜெபிக்கிறது, இட்ஸ் வெரி வெரி ஆர்டினரி அண்ட் வெரி பேபி பிரேயர். அல்லேலூயா, ஆமென். இது வெறும் சரீர பிரச்சனை இல்ல, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அல்லேலூயா. நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க, சரியா சாப்பிடுவாங்க, நியூட்ரிஷியஸ் ஃபுட் எல்லாமே இருக்கும், பட் தே ஸ்டில் டை இன் ஹார்ட் அட்டாக். அல்லேலூயா. வை? நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே மனுஷ பார்வையில வர அறிக்கையை வைத்து ஜெபிக்கிறது அல்ல, தேவ ஆவியானவரோட ஹெல்ப் உடனே கூப்பிடணும். ஆவியே வாருமே, ஆவியே வாருமே. உங்க பிரேயர் டைம் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் தெரியுமா? பை இன்வைட்டிங் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை இன்வைட் பண்ணாம ஒரு ஜெபம், ஒரு ஆராதனை, ஒரு பைபிள் ரீடிங், ஐ அம் டெல்லிங் யூ, தட் இஸ் ஆல் வேஸ்ட் அண்ட் வெயின். இட் இஸ் ஒன்லி, இட் வில் சாட்டிஸ்ஃபை யூ. இது உங்களை திருப்திப்படுத்தும். ஓகே, 1 மணி நேரம் நம்ம ஜெபிச்சோம் அப்படின்ற திருப்திக்குள்ள உங்களை கொண்டு போகுமே தவிர ஒரு தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜெபம் ஏறெடுக்க. அதனால நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சிஸ்டர் 40 days ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணேன், நான் இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேன், ஆனா என் லைஃப்ல மாற்றத்தை பார்க்கல. அப்பனா பிரேயர் வேல்யூபிள் இல்லையா? பிரேயருக்கு பவர் இல்லையா? நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்த சமீபத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதேன்னா, ஜெபத்தின் மேல் இருக்கிற அந்த நாட்டம் அவங்களுக்கு போயிருச்சு. இல்ல, விதை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நிலத்தை சார்ந்துதான் விளைச்சல். ஆமென். நல்ல நிலம் தான், நீங்க அதை பாருங்க, மற்ற நிலத்தெல்லாம் விட்டுறலாம். இந்த நல்ல நிலம்னு வருது இல்ல, அந்த நல்ல நிலத்திலே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி முடிக்கும் போது சொல்றாரு 30, 60, 100. அப்ப நல்ல நிலத்திலே கேட்டகரி இருக்கு. இந்த நிலம் 30% தான் கொடுத்துச்சு. அதே விதைய பக்கத்து நிலத்துல போட்டா அது 60% கொடுக்குது. அதே விதைய பக்கத்து நிலத்துல போட்டா அது 100% கொடுக்குது. அப்ப இந்த பெர்சன்டேஜ் சேஞ்சஸ்க்கான காரணம் விதை இல்ல, நிலம். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரே பிரசங்கம் தான், ஒரே பிரசங்கம் தான். நேற்று சமீபத்தில் சிஸ்டர் உங்க ஜூம் மீட்டிங்ல நான் அபிஷேகம் பெற்றேன். நாங்கள் ஒரு சிஸ்டர், ஒரே ஜூம் மீட்டிங் தான், எத்தனையோ ஜனங்க வராங்க, நூற்றுக்கணக்கான ஜனங்க வராங்க. ஆனா இத்தனை பேர் அபிஷேகம் பெற்றாங்கன்னா எனக்கு தெரியாது. Some people will be listening to it, but some people will be participating in that. Hallelujah. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா 30%, ஏன் அதே மாதிரி தான் நான் ஜெபிக்கிறேன், ஏன் 30% ஆண்டவர் கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் நிலம் 30 வேண்டாம், டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ், ஆஸ்க் மோர். அசன்ட் கேளுங்க, எனக்கு 30% வேணாம், எனக்கு 60%, 100% விளைச்சு, 100% விளைச்சு. ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் எப்படி இருக்கணும்னா ஆவியானவரை வரவேற்ற ஒரு ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரேயரை பண்றதில்ல. நீங்க பைபிளை வாசிக்கும் போது நீங்க ஜஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பர்சன் இருக்கார் பைபிள்ல, அவர் தான் பேதுரு. அவரை குறித்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அவரை கட்டி சிறையில் வச்சிருக்காங்க, அப்படிதானே இருக்கு? அல்லேலூயா, ஆமென். அதை நம்ம வாசிக்கும் பொழுது பேதுருவை 2 சங்கிலிகளால் கட்டி இருக்கா அந்த வார்த்தை. அல்லேலூயா. 12:6 அந்த வசனம் ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. 2 சங்கிலிகளால் கட்டி 2 சேவர்களுக்கு நடுவிலே பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா.
நித்திரை பண்ணிட்டார், அவர் தூங்கிட்டார். ஆமாம், நான் நினைக்கிறேன் அவர் எப்படி நான் தூங்கியிருப்பார்னா, நமக்காக யாரோ ஜெபிப்பாங்க நம்பிக்கையில் தூங்கியிருப்பார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த நிறைய பேர் வந்து நம்ம வந்து we need to help people. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? யூத்ஸ் எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பாவத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு, பாவம் செய்யாதே, நீ செய்கிறது ஒரு பாவம் அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் செய்யறது பாவம் எனக்கே தெரியுது, வெளியே வர முடியாது. இன்னைக்கு நிறைய நீங்க என்ன சொல்றீங்க, உன் வயசுல நல்ல பெண்கள் நிறைய பேர், என் வயசுலலாம் நான் இப்படி இல்லப்பா, என் வயசுலலாம் இல்லப்பா, என் வயசுல நான் 2 பிள்ளை, உன் வயசுல நான் 2 பிள்ளையே பெற்றுட்டேன், இப்படிதான் சொல்லிட்டு இருப்பீங்க. இல்ல, இந்த காலத்துல யூத்ஸ்க்கு நிறைய தாக்குதல் இருக்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த தாக்குதல் இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்ற பவர் யார்கிட்ட தான் இருக்கு? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? பைபிள்ல நீங்க வாசிச்சிருக்கீங்களா? அமலேக்கியர் யுத்தம் பண்றாங்க. அது யோசுவா, நம்ம எக்ஸோடஸ்ல வாசிக்க முடியும். அமலேக்கியர் யுத்தம் பண்றாங்க. இந்த யுத்தத்தின் செய்தி கேக்குது. மோசே என்ன பண்றார்? ஜோஷுவா, நீ கீழே இருந்து ஃபைட் பண்ணு, ஆனா நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஏற போறேன். ஆமென், நான் ஏற போறேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப, அந்த வார்த்தை இன்னைக்கு நான் when I was just reading this verse, இந்த பர்டிகுலர் வார்த்தை யாத்திராகமம் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. யாத்திராகமம் 17:10 யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். அல்லேலூயா, ஆமென். மலைக்கு பாதியில இல்ல, நாட் 50%, நாட் 80%. எங்க போனாங்களா? இந்த காலத்துல யுத்தத்துல ஜெயிக்கணும்னா நீங்க உச்சிக்கு போய் தான் ஆகணும். டோன்ட் செட்டில் டவுன் வித் சிம்பிள் ப்ரேயர்ஸ். சும்மா சாதாரணமா உட்காந்து ஜெபிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸேஷனா நம்ம ஓகே செஞ்சுட்டோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரேயர்லாம் இல்லை. உச்சிக்கு போகணும். யோசுவா கீழே ஜெயிக்கணும்னா மோசே அங்க மேல நிக்கணும். அல்லேலூயா. உங்க குடும்பம் ஜெயிக்கணும்னா நீங்க ஏறணும். உங்க தலைமுறை ஜெயிக்கணும்னா நீங்க மேல ஏறணும். எத்தனை பேர் ஆமேன்னு புரியுது? அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், எல்லா இடத்துலயும் சொல்றேன், பணம் அடுத்த தலைமுறையை காப்பாற்றாது. நிலம் அடுத்த தலைமுறையை காப்பாற்றாது. அல்லேலூயா. 10 நிமிஷம் பிரேயரை வச்செல்லாம் நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. மேக்சிமம் உங்களுக்கு உங்க அம்மா அப்பா என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க? பெண்களுக்கு நல்லா தெரியும். அம்மா யாரையும் லவ் பண்ணிடாத, நாங்க கட்டி வைக்கிற பையனை கல்யாணம் பண்ணி போகிறத பாரு. அதுதான் நீங்க உங்க அப்பா உங்களுக்கு சொன்னது. ஆனா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்றதும், உங்க பேர பிள்ளைக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? நாளைக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? நீ ஆண் தான்பான்னு சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. You have to make him believe that he is a male. You have to make a girl believe she is a woman. அந்த லெவலுக்கு வந்துட்டோம். நான் ஆணாக உணரவில்லை, நான் பெண்ணாக உணர்கிறேன்றான். நான் பெண்ணாகவும் உணரவில்லை, நான் எதுவாகவும் உணரலன்றான். ஏசெக்சுவல்ன்றான். எனக்குள்ள எந்த ஜெண்டருமே இல்லைன்றான். அப்படி ஒரு கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். சபைகளுக்குள்ள அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் அவுட் சைட் சர்ச். அப்ப கீழே அமலேக்கு யுத்தம் பண்ணும் பொழுது உச்சியில நிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. இன்னைக்கு உங்க உச்சந்தலையின் மேலே அசென்ட், ஏறி உச்சிக்கு ஏறி நின்று நீங்க கைகளை உயர்த்தும் பொழுது ஆமென், கீழே கர்த்தர் ஒரு டெலிவரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அல்லேலூயா. 2 சங்கிலி 2 சேவகர்கள். ஆனா பைபிள் சொல்லுது, கூடி ஒரு வீட்டுக்குள்ள நீதிமான்கள் ஜெபிக்கிறாங்க. இந்த வார்த்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. யாக்கோபு 5:16 அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமான். அல்லேலூயா. போன வாரம் நான் டைம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. போன வாரம் நான் மெசேஜ் என்னுடைய ஃபெலோஷிப்பில் எடுக்கும்போது ஐ டுக் அபவுட் த டாபிக் வந்து பொசிஷன். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோன்றதை விட, ஆமென், நம்ம ஆக்ஷன்ஸை விட நம்ம யாருன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? Who you are is important than what you do. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அப்படியே எழுதுங்க, பைபிள் உங்க டைரியில் எழுதுங்க. Who you are is important than what you do. நீங்கள் யார் என்பது முக்கியம், அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன செய்றீங்கன்றது. நீங்க யாரா, நீங்க நிக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா, அல்லேலூயா, ஆமென், நீங்க உங்களை நீதிமானா பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா, நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் பைபிள்ல இருக்கோ அதெல்லாம் ஒரு இரும்பு மேக்னெட் ஒரு இரும்பை இழுக்கிற மாதிரி அந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா இழுக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் நான் கூப்பிட்டு வரமாட்டேங்குது?
நான் கேட்டு கேட்டு வரமாட்டேங்குதுன்னா பொசிஷன் பண்ணலைன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். என் ஸ்தானத்துல நான் நின்னேன்னா எல்லாமே என்னை தேடி வரும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஏன்னா பிசாசு உங்க ஸ்தானத்துல உங்களை நிக்க விடாம உங்களை என்னென்னமோ பொய் சொல்லி உங்களை உங்க ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளியிருக்கான். இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தின அந்த பலவான அந்த ஆசனத்திலிருந்து தள்ளி அந்த ஆசனத்துல உங்களை ஏற்ற போகிறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எப்படி மொர்தேகாய் எஸ்தர் ராஜாத்தியை அந்த ஸ்தானத்தில் ஏற்றினானோ அப்படியே பரிசுத்த ஆவியின் உதவியோடு இந்த மொர்தேகாய் இந்த பெண்களை ராஜாத்தியின் ஸ்தானத்துக்கு நிறுத்த தேவ ஆவியானவர் இன்றைக்கு வைராக்கியம் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? டோன்ட் செட்டில் டவுன். நீ ஏதோ அப்பா அம்மா இல்லாத அனாதை பிள்ளை இல்ல. உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. நீ ராஜாத்தி ஆக வேண்டியவள். அல்லேலூயா. நீ ஒரு அடிமையா வந்த ஒரு எபிரேய பிள்ளை இல்ல. அல்லேலூயா. எகிப்தை ஆளுவதற்கான சிங்காசனமும் அபிஷேகமும் மேல இருக்கு. ஏதோ நீ ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பயல. அல்லேலூயா. ராஜாவாகிற அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது. ஸ்தானத்துல நிக்கணும். பொசிஷன் யுவர் செல்ஃப். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை சுடணும்னு ஒரு ஆர்மியில சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்தா சுடு சிக்கச்சான் 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 இப்போ அப்படிதான் ஜெபிச்சுட்டு இருக்கோம். நம்ம சிக்கு 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 ஜெபிக்கிறோம். அது பாட்டுக்கு நமக்கு ஒரு திருப்தி, நம்ம சுட்டுட்டோன்ட்டு. ஆனா ஒரு பையன் சாகலாங்க. மொத்த பையில நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சுடுறேன் சாக மாட்டேங்கிறான், சுடுறேன் சாக மாட்டேங்கிறான்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் பொசிஷன். அல்லேலூயா. அப்படிதானே சொல்லி கொடுப்பாங்க. கேமரா, இப்போ என்னுடைய கணவர் கொஞ்சம் போட்டோ எல்லாம் எடுப்பாரு. ஒரே கேமரா தான், ஒரே ஜனம் தான், ஆனால் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வச்சு கரெக்டாக இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அதே கேமரா உங்ககிட்ட கொடுத்தா அந்த மாதிரி நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதே ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பர்சன் கிட்ட அந்த கேமராவை கொடுத்தா அவர் அதே பறவையை அவ்வளோ அழகாக எடுப்பார். அதான் ஸ்கில்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபி எடுக்கும் போது இந்த கேமராவை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. அப்படி நீங்கள் பிடிச்சு எடுத்தாதான் அது என்ன வரும். அல்லேலூயா. அப்போ பொசிஷனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதான் நான் சொல்றேன், who you are is important. நீங்க யாரு? நான் யாருன்றதான் தெரியாம நான் ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றீங்களா? அல்லேலூயா. நான் யாரு கேளுங்க. நீங்களே உங்களை பார்த்து கேளுங்க. நான் எப்பவுமே என்கிட்ட அடிக்கடி பேசிப்பேன். நீங்க பேசுவீங்களா? அப்படிப்பட்டவங்களை பைத்தியக்காரன் உலகம் சொல்லுவாங்க. ஆனா நான் பைத்தியக்காரன் கிடையாது. அல்லேலூயா. வேர்ல்ட் அப்படிதான் சொல்லும். நம்ம நமக்குள்ள பேசணும். என்ன பேசணும்? அப்படி பார்த்தா தாவீது தான் ரொம்ப தாவீது பேச, ஆத்துமாவே நீ ஏன்பா கலங்குற, நீ ஏன்பா கலங்குற. அல்லேலூயா, ஆமென். அப்படியெல்லாம் அப்படி பேசுறாருல்ல. அப்ப நம்ம கிட்ட கேளுங்க, நீ யார் தான்? நீ யார் தான்? சமீபத்தில் ஐ காட் அ டெக்ஸ்ட் ஃப்ரம் அ மேன் ஆஃப் காட். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு. அந்த டெக்ஸ்ட்டுக்கு இது வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணல. என்ன டெக்ஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ என்ன பண்ணாரு அப்படின்றீங்களா? தப்பா யோசிக்காதீங்க, சரியா தான் பண்ணார். ஹூ இஸ் பிரின்ஸின்னு அமைச்சிருந்தார். என்னங்க ஹூ இஸ் பிரின்சி அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவீங்க, டிசைனா. ஒருத்தர் சொல்லுவீங்க அந்த சிஸ்டர் நல்லா பேசுவாங்க, இன்னொருத்தர் சொல்லுவீங்க அதுவா அப்படின்னு டிசைனா பேசுவாங்க. ஆனா ஹூ இஸ் பிரின்சி. உடனே நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு தெரியுமா? அந்த மெசேஜை பார்த்த உடனே ஐ வாஸ் ஷாக்ட். ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணி கீழே வச்சுட்டு முட்டி போட்டேன், கை உயர்த்தேன். நான் கேட்ட அப்பா கிட்ட, ஹூ ஆம் ஐ? நான் யார்? நீங்க யாருன்னு என்ன சொல்றீங்களோ அதான் நான். ஹல்லேலூயா. அவங்க யார் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. உண்மையா நான் சொல்ல, அதான் நான் சொன்னேன். யாராவது என்ன பிரைஸ் பண்ணாலும் சரி, யாராவது என்ன டிமோட்டிவேட் பண்ணாலும் சரி, ரெண்டுக்குமே என் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? எனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். ரியலி நீங்க என்னை பத்தி சிஸ்டர் உங்க மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அப்படி கேட்டுட்டு இருப்பேன். நீங்க பாத்திருக்கீங்கல்ல? அப்ப நான் என் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பேன், எனக்கு தான் என்னை பத்தி தெரியும். That's me. I know how I am. I know. Hallelujah. Amen. நெகட்டிவா வந்தாலும் அதான் எனக்கு தெரியும்ப்பா நான் யார் ஆறுது. எத்தனை பேருக்கு புரியுது? நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜபம் அதுதான் விடுதலையை கொண்டு வரும். அதுதான் செட் ஃப்ரீ பண்ணும். இன்னைக்கு ஜெபிக்கிறோம், ஒரு சில பேர் அதை விட ஒரு ஸ்டெப் போய் ஊக்கமா ஜெபிக்கிறீங்க. ஆனா அதுல முக்கியமான கோர் வேர்டு எது தெரியுமா? நீதிமான்.
ஆமென். அந்த பொசிஷனுக்கு நான் வரணும். நீதிமான்ல 2 நீதிமான் இருக்காங்க. ஒரு நீதிமான் பொசிஷனல் ரைட்ஷியஸ் அப்படின்னா, இப்போ நம்ம அக்கா எக்ஸ்சேஞ்ச் சொன்னாங்கல்ல, நம்ம ஒரு பாட்டு பாடினோம்ல, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியது, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீதிமான்கள் எல்லாம் கை உயர்த்தி பாடுங்க. இயேசுவே 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 ஆட்டுக்குட்டியானவரே, இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே. ஹல்லேலூயா. இதான் பொசிஷன். இந்த பொசிஷன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? நீங்க ஒண்ணுமே பண்ணல. இட்ஸ் நாட் பை யுவர் டீட்ஸ். பைபிள் கிளியரா சொல்லுது, நீங்க ஏதோ செஞ்சதுனால நீங்க நீதிமான் ஆகல. அவர் மேல விசுவாசம். அதான் அந்த வார்த்தை ரொம்ப அழகா எழுதிருக்காங்க ஜோசப் ஆலன். கிருபையாய் இலவசமா, அது வசனம் தான், பட் he has given tune சூப்பர்பா கொடுத்திருக்காரு. கிருபை ஃப்ரீ. நீங்க அவர் மேல நம்பினதுனால, இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன் நீங்க சொன்ன உடனே கர்த்தர் உங்களுக்கு செய்யறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க சுகம் பெறுகிறதற்கு. பாருங்க, இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே ஹீல் பண்ணார். இயேசு சிலுவையில போறதுக்கு முன்னாடியே உயிர்த்தெழ வச்சார். இயேசு சிலுவையில போறதுக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுத்தார். இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே டெலிவரன்ஸ் பண்ணார். ஆனா இது எல்லாமே அவர் பண்ணி கூட ஏன் அவர் சிலுவைக்கு போனார்? அதான் எல்லாமே ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காரு. வை? சிலுவைக்கு போனதுக்கான மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் நோக்கம் நம்மளை நீதிமானாக்கி பிதாவுக்கு முன்பாக. நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பவுமே you have to have that attitude. ஒருவன் உண்மையா இருக்கிறத நீ பார்த்தா, பைபிள் சொல்லுதுல, ஒருவன் தான் செய்கிற வேலையில் உண்மையா இருக்கிறத பார்த்தா அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக. நீங்க எங்க நின்னுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ மனுஷங்களுக்கு முன்னாடி இல்ல, you are standing before பிதாவுக்கு முன்பாக. உங்களை ராஜாக்களும் உங்களை ஆசாரியர்களும். அதான் உங்க பொசிஷன். அதான் உங்க பொசிஷன். அதுவும் நீங்க யாருக்கு முன்னாடி நிக்கிறீங்க? பிதாவுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. அந்த ஆட்டிடியூட் பெண்களுக்கு வரணும். சும்மா எப்ப பார்த்தாலும் நானா நானா, எப்ப பார்த்தாலும் மாமியார் சண்டை, நாத்தனார் சண்டை, எதிர்த்து வீட்டு சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை, நிலச்சண்டை, நகைச்சண்டை, புடவை சண்டை, இப்படியே இருக்கு. கர்த்தருக்குள்ள ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அற்பமா இருக்கும். உனக்கு என்ன வேணும்? இதானே வேணும். என்னண்ணா 6 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு தானே உனக்கு வேணும், இதுக்கு தானே சண்டை போடுற, போ எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. உனக்கு என்ன வேணும் எடுத்துட்டு போ. அல்லேலூயா. எனக்கு டைம் இல்லை இப்போ, இல்லைனா இந்த பாபிலோனை குறித்து, பாபிலோனுடைய ஸ்ட்ராட்டஜி குறித்து உங்களுக்கு சொல்லுவேன். டைம் இல்லை. ஆனால் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் இட் ஆஃப் வித் திஸ். நமக்கு கிறிஸ்தவர்களை எப்படி பிசாசு மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கானா, இம்மைக்குரிய காரியங்கள் ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்கான். பாபிலோன்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா? அவங்க எவ்வளோ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. யாருக்குன்னா சோல்ஸ்க்கு. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ராஜா சாப்பிட்றத இந்த 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 பசங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா எவ்வளோ செலவாயிருக்கும்? எவ்வளோ செலவாயிருக்கும்? கரெக்டாக நான் சொல்றது. ஆனால் அவங்களுக்கு செலவை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை. அவங்களுக்கு தேவை வாலிபர்கள் தான். உங்களுக்கு தெரியுமா, நம்ம எதையோ ஃபோக்கஸ் பண்ணி, நான் தான் சொல்லுவேன். சமீபத்தில் என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசினா, தான் சொந்த வீட்டிலேயே அந்த வாலிப பிள்ளையை மொலஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் பீன் பிசிக்கலி அபியூஸ் இன்சைட் ஹர் ஹோம். எங்கேயோ வெளியில கிடையாது, சொந்த வீட்டுக்குள்ள அந்த பிள்ளைய 13 வயசுல இருந்து, என்னை பார்க்கும்போது அவளுக்கு 18 வயசு, 5 வருஷமா தான் சொந்த வீட்டிலேயே அவளை மொலஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், உங்க அப்பாவும் அம்மாவும் எங்கன்னு கேட்டேன். வேர் இஸ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர்? 2 பேரும் காலில் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்கன்றாங்க. நான் அப்படி எனக்கு அழுக வருது. அவ சொல்றா 5 வருஷம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உண்மையாவே அழுதுட்டே கேட்டேன். நைட்டு போய் வீட்டில் அழுதேன். நான் அழுதுட்டே கேட்டேன், நான் அவளுக்கு என்ன பண்ண முடியும்? அவளுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இப்படி வெறியா பேசுறேன் தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பணமா முக்கியம்? சம்பாத்தியமா முக்கியம்? பிள்ளை அழிஞ்சு போயிட்டு இருக்கேன். அவன் கண்டதை பார்த்து அவனுக்குள்ள இச்சை இருக்கே,
அசிங்கமானதை பார்த்து அவன் இப்படி மாறிக்கிட்டு இருக்கானே, அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கல்ல, ஒப்பு கொடுத்தா போதுமா? ஒப்பு கொடுத்துட்டா வந்துருவோம் புள்ள எலும்பி? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யா, போதுன்ற மனதோட வாழுங்க கிறிஸ்தவர்கள். என்னங்க போதும், இயேசு வர போறாரு. வாலிப பிள்ளைங்க வேணும். பாபிலோன் எனக்கு தெரியுது, அவனை பொத்தி பொத்தி சோறு போட்டு வளர்க்கறான். அவனுக்கு இஸ்ரவேல்ல இருந்து எடுத்து வந்த நகை பணம்லாம் முக்கியம் இல்ல, இஸ்ரவேல்ல இருந்து எடுத்துட்டு வந்த இந்த வாலிபர்கள் தான் அவனுக்கு முக்கியம். அவன் மேல எவ்வளவு வேணாலும் ஸ்பெண்ட் பண்றான். கஞ்சம், நிறைய ஆண்கள் கஞ்சம், பிள்ளைகளுக்கு செலவிடுறதே இல்லை. கேட்டா சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன்னு அந்த பிள்ளைங்க வந்து அழுது. படிக்க வைக்கிறது இல்ல, பிள்ளைகளுக்கு வாங்கி தரது இல்ல, கஞ்சம். என்னது அது? பாபிலோன் நேபுகாத்நேச்சாருக்கு தெரியுது, இவன் மேல ஸ்பெண்ட் பண்ணும், அவனை ஸ்பெண்ட் பண்ணும். செலவு பண்ண வேண்டியதுக்கு செலவு பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணி அவனை வளர்க்குறான், கொழுத்த வளர்க்குறான், ஞானத்தோட வளர்க்குறான். ஏன் தெரியுமா? அவன் ராஜ்யத்துக்கு அவன் யூஸ் பண்றது. இன்னைக்கு பிசாசின் கைகளில் யூஸ் பண்ணப்படுற எத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்க? கீழே உட்கார்ந்து கொடுமுடியில உச்சியில நின்று ஜெபிக்க வேண்டியவங்க தானே நீங்க. ஏறணுமே, ஜெபத்துல ஏறுங்க. நீங்க ஜெபத்துல ஏறுங்க. நீதிமான் என்கிற ஸ்தானத்துக்கு நீங்க போய் நில்லுங்க. நீதிமான் மேல நின்னு பெருசா டான்ஸ் ஆட வேண்டாம், பெருசா சத்தம் விட வேண்டாம். அவன் நீதிமானா இருந்தா அவன் கையை உயர்த்தினாலே கீழே. Positioning is important. Who you are is important than what you are doing. Hallelujah. ஒரு நீதிமான் சும்மா கையை தூக்கினாலே, நீதிமான்கள் கூடி ஜெபிக்கும் போதுதான் அங்க பேதுரு விடுதலையாகிறார். எனக்கு வேற ஒண்ணுமே உங்ககிட்ட நான் கேட்கல. நான் சொல்றேன் சிஸ்டர், ப்ராஃபஸியா வச்சுக்கோங்க. பணம், பொருள், நீங்க கேட்கறது எல்லாமே உங்க பின்னாடி நாய் வர மாதிரி வரும் சிஸ்டர். நீதிமானுக்கு பின்னாடி நீதிமொழிகளும் சங்கீதத்திலும் நீங்க போய் எடுத்து வாசிச்சு பாருங்க, தியானிங்க. நீதிமானின் ஆசீர்வாதங்கள்னு நீங்க நீதிமொழிகள், சங்கீதம், இந்த 2 புத்தகத்துல மட்டும் நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதம் நீதிமான்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த 100மே உங்களுக்கு வரணும்னா ஒரே விஷயம் தான், நான் நீதிமானா நிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பொசிஷனல் ரைச்சஸ், அது இலவசமா கிடைச்சிச்சு. இயேசுவை நம்பினா எனக்கு நீதிமான் ஆயிட்டேன். ஆனா 2வது ஒரு நீதிமான் இருக்கு. இதை வச்சுதான் நிறைய கிரேஸ் டாக்டரின் பீப்புள் உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. பொசிஷனல் ரைச்சஸ், அது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சிச்சு. நான் எப்படின்னா, நான் நீதிமானா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, கர்த்தர் எனக்குள்ள வந்ததுனால நான் நீதிமான் ஆயிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 2வது பிராக்டிக்கல் ரைச்சஸ். ஹல்லேலூயா, ஆமென். பைபிள்ல ஒரே ஒரு வசனம் தான் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சுறேன். 1 தீமோத்தேயு 6:11. இதுதான் பிராக்டிக்கல் ரைச்சஸ். அதாவது பொசிஷனல் ரைச்சஸ்னா உங்களுக்கு கர்த்தர் அந்த ஸ்தானத்தை கொடுத்துட்டார். ஸ்தானத்தை கொடுத்த உடனே பொசிஷன் கம்ஸ் வித் 3 things. எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஸ்தானத்தோடு 3 விஷயம் வருது பொசிஷனோட. நம்பர் 1, அதிகாரம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? அத்தாரிட்டி. நீங்க ஒரு ஸ்தானத்துக்கு போயிட்டீங்கன்னா, ஏய் கொண்டு வா அப்படின்னா, வேலை செய்யறவர் 60 வயசுல இருக்கலாம், ஸ்தானத்துல உட்கார்ந்து 30 வயசா இருக்கலாம். ஆனா கொண்டு வானா 60 வயசுக்கார ஐயா கொண்டு வராரு. ஏன்? ஸ்தானம். உங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது. ஹல்லேலூயா. 2வது பெனிஃபிட்ஸ். ஒரு ஸ்தானத்துக்கு நீங்க போனதுக்கு அப்புறம், ஒரு பொசிஷன், நீங்க இப்போ ஒரு சம்பளம் உங்களுக்கு 10,000 ரூபாய், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்னா, ப்ரமோஷன் மட்டும் கிடைக்கல, உங்களுக்கு என்ன கிடைக்குது? கூட 10,000 ரூபாய் சம்பளம் 20,000 மாறுது. பெனிஃபிட்ஸ், பெனிஃபிட்ஸ். 3வது என்ன கிடைக்குது தெரியுமா? முக்கியமானது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. ஏதோ பிள்ளைய பெத்துட்டோம் அம்மான்றது இல்லை, பிள்ளைய பெத்ததுனால அம்மானு சில பொறுப்புகள் இருக்குது. தாய் என்றாலே போதிக்கிறவள் இருக்கு. போதிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு தெரியணும். டீச்சருக்கு தெரிஞ்சா தானே பிள்ளைங்களுக்கு சொல்லி முடியும். நம்மளே பைபிளை சும்மா ஒரு அதிகாரம் வாசிச்சா நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. 3 எழுதிட்டீங்களா? எத்தனை பேர் எழுதுனீங்க? ஹல்லேலூயா. எழுதி முடிச்சவங்களுக்கு பிராக்டிக்கல் ரைச்சஸ் பத்தி ஒரே வசனம் தான், முடிச்சிடுறேன். 1 தீமோத்தேயு 6:11. அடுத்த டைம் உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கும் போது மெசேஜ் டைம் மட்டும் ஒரு 6 மணி நேரமா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அண்ணா சொன்னாரு. ஆமென்.
ஹல்லேலூயா. ஆமென். நான் வந்து இப்படிதான் சவால் விடுவேன், சும்மா சவால் விடுவேன். அது ஒரு அனாயிட்டிங்ல சவால் விடுவேன். அப்படிதான் ஒரு தடவை சவால் விட்டுருக்கேன். வரும், ஒரு நாள் வரும், நான் 6 மணி நேரம் அசையாம பேசுவேன், 6 மணி நேரம் அசையாம கேட்பாங்க. There's a season coming. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எனக்கு கேக்குது அந்த இறைச்சல். ஆமென். மற்றவங்களுக்கு கேட்காம இருக்கலாம், ஆனா என் காது கேக்குது. அப்படி ஒரு நாள் வருது, வெயிட் பண்ணு. ஒரு கூட்டம் வருது, வசனத்தை மட்டும் அசையாம கேட்டு. ஹல்லேலூயா. There's a season coming. I'm waiting for that. I'm preparing. ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 1:16. நீயோ, அந்த வார்த்தை எடுத்துட்டீங்களா? நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் ஆமென் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இங்கிலீஷ்ல அது வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த டிரான்ஸ்லேஷன்ல ஃபாலோ ஆஃப்டர் ரைச்சியஸ்னஸ். தேவனுடைய மனுஷன், ஒரு நீதிமான்னா அவன் நீதியை தான் ஃபாலோ பண்ணுவான். ஹல்லேலூயா. இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? நான் நீதிமான்ட்டு சினிமா பார்ப்பாங்க, நான் நீதிமான்ட்டு குடிப்பாங்க, நான் நீதிமான்ட்டு 2-3 வச்சுப்பாங்க. ஆனால் யாரு? நான் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான். ஒரு நீதிமானால நீதி தான் செய்ய முடியும். அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்ல pursue righteous. ஒரு righteous person will pursue righteousness. ஆமென், ஆமென், ஆமென். அப்ப என்ன வசனம் சொல்லுதுன்னா, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் தான் பலனை கொண்டு வரும். ஊக்கமாவும் ஜெபிக்கலாம், ஆனா நீதிமானா இல்லைனா அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவங்களை என்ன பண்ண போறார் தெரியுமா? பொசிஷன் பண்ண போறார். எழுமி நில்லுங்க என் கூட சேர்ந்து, நம்ம ஏற போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எனக்கு கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 minutes எனக்கு கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். ஓகே, எழுமி நிப்போமா? தேவ சமூகத்தில் ஏற போறோம். யோசுவா கீழே இருக்கட்டும், மோசே, ஆரோன், ஊர், நீ ஏறு. பேதுரு தூங்கட்டும், தேவ ஜனமே நீ ஏறு. லட்சக்கணக்கான ஜனங்கள் பாளையத்துல இருக்கட்டும், மோசே நீ ஏறு. சீயோன் மலை மேலே கொடுமுடியிலே ஏறு. ஏறணும். ஒரு பொசிஷன் பண்றாரு கர்த்தர் உங்களுக்கு. நீங்க கீழே நிக்க வேண்டிய ஆள் இல்லைங்க, நீங்க மலை உச்சியில நிக்க வேண்டிய ஆள். நீங்க மலை உச்சி மட்டும் போயிட்டீங்கன்னா அங்க நீங்க கையை தூக்குனாலே கீழே ஜெயம் கிடைக்கும். ஏற வேண்டிய இடத்துல ஏறி நின்னுட்டா, நிக்க வேண்டிய ஸ்தானத்துல நீங்க நின்னுட்டா எல்லாம் ஜெயமா முடியும். எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பொசிஷன் மட்டும் பத்தாது, நான் பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப நாளைக்கு ஸ்தானத்துல இருந்து அந்த ஸ்தானத்தை அபியூஸ் பண்ணா எப்படி கீழே தள்ளுவாங்களோ அப்படி நிறைய பேர் அதை அபியூஸ் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு இங்க வந்திருக்கிற பெண்களை கர்த்தர் ராஜாத்தையே நிக்க வைக்க போறார். ஆமென். உலகம் உங்களை குறித்து என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்றார், நீங்க ராஜாத்தின்னு சொல்றார். நீங்க ராஜாத்தின்னு சொல்றார். அதுவும் நீங்க ஏதோ நீசருக்கு முன்னாடி நிக்கிற ராஜாத்தி இல்ல, ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிற ராஜாத்தி. நீங்க ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிற ராஜாத்தி. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்ல வாய் திறந்து அந்நிய பாஷையில பேச போறோம். ஏன்னா உங்களுக்கு எப்படி ஒரு கர்த்தர் இப்ப என்ன கட்டவிழ்க்க போறாருன்னா, ஒரு பிரேயர் அனாயிட்டிங், ஒரு பிரேயர் அனாயிட்டிங், ஒரு பிரைஸ் அனாயிட்டிங் கர்த்தர் கட்டவிழ்க்க போறார். இது வரைக்கும் ஆவியானவருடைய உதவி இல்லாம நீங்க வலிச்சு கஷ்டப்பட்டு முழுவதும் பிரயாசப்பட்டீங்கல்ல, இப்ப வார்த்தையோடும் ஆவியோடும் ஒரு முறை வலை வீசினாலே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஜனவரி மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைக்கல, ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த நாள்ல 11 மாசம் கிடைக்காதது இந்த நாள்ல கிடைக்க போகுது. வார்த்தையின் படி போட்டா உடனே கிடைக்கும். ஜீசஸ். நல்லா கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில, யாரோட ஹெல்ப் இல்ல, நீங்களே அனல் மூட்ட போறீங்க. அனல் மூட்டுங்க, நல்லா அனல் மூட்டுங்க.
பக்கத்துல பார்க்க வேண்டாம். இது அந்த நேரம் இல்ல, ஏற நேரம். ஏற நேரம். எப்படி ஆகிலும் அந்த கொடுமுடியில நிக்கணும். எப்படி ஆகிலும் அந்த கொடுமுடி உச்சிக்கு போயிடணும். எப்படி ஆகிலும் உச்சிக்கு போய் நிக்கணும். உச்சியில நீங்க நின்னு கையை உயர்த்த உயர்த்த உங்க தலைமுறை ஜெயிக்கும், உங்க குடும்பம் ஜெயிக்கும், உங்க பிள்ளைங்க ஜெயிப்பாங்க, உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். ஏறு 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 ஏறு, கொடுமுடிக்கு ஏறு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. பொசிஷன், பொசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சில பேருக்குள்ள ஒரு ப்ராஃபட்டிக்கல் அனாயிண்டிங்கை ஊத்துறாரு அப்பா. ஓடி ஓடி தீர்க்கதரிசனம் கேட்கறியா? நீயே ஒரு தீர்க்கதரிசியாய், உன் குடும்பத்திற்கு நீ ஒரு தீர்க்கதரிசியாய், உன் பிள்ளைகளுக்கு நீ ஒரு தீர்க்கதரிசியாய், உன் கணவருக்கு நீ ஒரு தீர்க்கதரிசியாய். நீதான் தீர்க்கதரிசி, நீதான் ஆசாரியன், நீதான் ராஜாதி. நீ கேட்ட அப்பா கொடுப்பாரு. அடிமையா இருந்து கேட்டா கிடைக்காது, ஆனா ராஜாத்தியா கேட்டா கிடைக்கும். ராஜாத்தியே கேள், கேள். ராஜாத்தியே கேள், ராஜாத்தியே கேள். ஷீகாரா பாபா பாபா தரஸ்தி. ராஜாத்தியே கேள். உன் ஸ்தானத்துக்கு ஏறிட்டு கேளு, மலை உச்சிக்கு ஏறிட்டு கேளு. நீதிமான் ஆகு. பாவம் சாபம் இயேசுவின் நாமத்துல ஓடு. நீ கபாதரா வஷிகேரா பதரா. You are not a victim. You are not a victim. ஒருவனும் உன் மேல கை போட மாட்டான். துஷ்டன் உன் வழியா வர மாட்டான். அந்த எகிப்தியனை இந்த பகல் வேளையில என் அப்பா செங்கடல்ல தள்ளுறாரு. நீ கபாதிரா சீகதரவா. ஜெபி ஜெபி. உன் கணவனுடைய சங்கிலி அவிழும் வரை ஜெபி. உன் பிள்ளைகளுடைய கட்டுக்கள் அவிழும் வரை ஜெபி. உன் சகோதரனை சுற்றி இருக்கிற துறை சீலை கலண்டும் வரை ஜெபி. ஜெபி ஜெபி. நிரம்பு. அபிஷேகம் பெறாதவங்க கை தட்டி வாய் தரங்க. உங்க மேல ஒரு அபிஷேகத்தை கற்று ஊத்துற. Receive that anointing. Receive that anointing. Receive it. Deliverance. வெளியே வா, வெளியே வா. சிறையில் இருக்கிற சகோதரியே வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. ஏறு 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 ஏறு. நீ மாமா சீக்கிரே வேலைபே. புதிய பாஷைகளை கண்டர் கொடுக்கிற, புதிய டங்ஸ் ரிசீவ் பண்ணுங்க. இங்கிலீஷ் கலந்த ஒரு டங்ஸ் ஒரு சில பேருக்கு வருது, ஒரு டிவைன் டங்ஸ். அப்பா சொல்ற ரிசீவ் பண்ணுங்க, நிறுத்தாதீங்க. கடைசி நேரம். வாலிப பிள்ளையே கை தட்டு, வெக்கப்படாதே. வாலிப மகளே கை தட்டு. எவ்ரிவன், சிறு பிள்ளைகளே கை தட்டி சத்தத்தை உயர்த்துங்க. போதாது, பாதியில நிக்க முடியாது. ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போகாத. ஆபத்து காலத்துல சோர்ந்து போகாத. எழும்பு, வெளியே வா. மொர்தெகாயை போல உன்னை ராஜாத்தியாக ஏற்றுகிறேன். ஆவிக்குரிய மொர்தெகாயாய் கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். அனாதையே, நீ அனாதை இல்லை, நீ ராஜாத்தி. அடிமையே, நீ அடிமை இல்லை, நீ ராஜாத்தி. ஏறு 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 ஏறு. நீ கரவதா ரமலா திரமா ஷிகேரலா. நீ கரரரதா நீ கதனா நதரபா. சர்பத்தின் ஆவியே வெளியேறு, வெளியே போ, வெளியே போ. பலவானே, உன்னை ஆசனத்திலிருந்து தள்ளி என் சகோதரி அந்த ஆசனத்துல உட்கார வைக்கிறேன். பலவானே, உன்னை ஆசனத்திலிருந்து தள்ளி என் சகோதரிகள் அந்த ஆசனத்துல ஏற்று. ஏறு, போய் சிங்காசனத்துல உட்காரு. நீ கரா பலை தரா மணி தரா கலா கதிரா சேரலகா ஃபலோ லே 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 லே.
Imokena me ate sofikena malo. Ibilagida rimate serabote sikaba. Yerula feto serabature. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்து. நான் ஏறிட்டேன். நீங்க கை உயர்த்தி இருக்கீங்க பாருங்க. This is a sign of a war. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். ஒரு சிங்க முகத்தை உங்க முகத்துல ஃபிக்ஸ் பண்றார் அப்பா. ஒரு லயனஸ் ஃபேஸ், ஒரு லயனஸ் ஆட்டிடியூட். இப்ப லயனஸ் 2-3 பேரை கை பிடிச்சுக்கோங்க. லாஸ்ட் 60 செகண்ட். 2-3 பேர் பிடிச்சுக்கொள்ளுங்க. 2 or 3 கைகளை பிடிச்சுக்கொண்டீங்களா? இப்போ யூ ஆர் அ லயனஸ். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள நடக்க போகுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். பேய் பிசாசை கண்டு பயம், இருட்டை கண்டு பயம், சர்பத்தை கண்டு பயம், பில்லி சூனியத்தை கண்டு பயம், மனுஷங்க வார்த்தையை கண்டு பயம். ஓடிடலாம், விட்டுறலாம், வந்துடலாம், நின்றுடலாம், வேண்டாம் ஏற வேண்டாம், மனுஷங்க என்னை பத்தி பேசுறாங்க, இதெல்லாம் உடைச்சி எரிஞ்சு ஒரு சிங்கம் எதற்கும் அஞ்சாமல் எதற்கும் பின் அடையாத ஒரு சிங்க முகம் சகோதரிகளுக்குள்ள மறுரூப மலைக்கு ஏத்தாரப்பா. அவங்களை வாங்க, இயேசு கூட்டிட்டு போறார். ஏறு மறுரூப மலைக்கு, ஏறு மறுரூப மலைக்கு. உன் முகம் மாறுகிறது, உன் கால்கள் மாறுகிறது. சிங்க முகம், கழுகு கொப்பான சிறகு, மானு கொப்பான கால். சிங்க முகம், கழுகு கொப்பான சிறகுகள், மான்களுக்கு கொப்பான. நல்ல கைகளை தட்டி ராஷி கே பாபா பாதாரா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.